She will be singing, yes, Emman's Vali Thirinamam. பூவளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே, பொய்கை முதல் பதின்மர்கலை பொருளுரை போன் வாழியே. பூவளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே, பொய்கை முதல் பதின்மர்கலை பொருளுரை போன் வாழியே. மாவளரும் பூதூரான் மலர்பதத்தோன் வாழியே, மகரத்தில் புனர்பூசம் வந்துதித்தோன் வாழியே. தேவும் எப்பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே, திருமலை நம்பி கடிமை செய்யும் அவன் வாழியே. பாவையர்கள் கனவியிருள் பகலென்றான் வாழியே, பட்டர் தொழும் என்பார் பொற்பதம் இரண்டும் வாழியே. பாவையர்கள் கனவியிருள் பகலென்றான் வாழியே, பட்டர் தொழும் என்பார் பொற்பதம் இரண்டும் வாழியே. Now I request Sriman Narayan to render this. பற்பமெனத்திகள் பைங்கழல் புன்றன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் மூப்புரினோலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடு முருவல் நீலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கனகனர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துளதால் என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. Thank you, Trimadi Yamini Ramesh, and also Sriman Narayan. Sriman Narayan rendered the song by, it was composed by Embar himself on Ramanuja. He says that there is no match to me. Illai anakedir. Okay. Now we are on the concluding portion of this first Embar celebrations, second day. And எம்பாரை பற்றி இன்னைக்கு பேச நம்ம கிட்ட ஸ்ரீமதி ஹரிப்பிரியா தேவநாதன் கட்சி கிடாம்பி அவர்கள் வந்திருக்கிறார். அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு பரிச்சயமானவர் தான். சென்ற முறை பராங்குச நாயகி அண்ட் பரகால நாயகியை பற்றி அவர் மிக அழகாக பேசினார். அந்த நினைவுகளிலும் நீங்கவில்லை, அதற்குள் திருப்ப அவரை அழைத்திருக்கிறோம். மிக நல்ல ஒரு பேச்சாளர் இவர். நேற்றையே சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கிரந்தங்கள் பண்ணாதனால அவரை பற்றி என்ன இருக்கோ அதை பத்தி பேசலான் இருக்க. அதுக்கு he has chosen a very good book which is not very popular. That is பிரமேய ரத்னம்ங்கிற புக்கு. இது அருளியவர் யாமுனாச்சாரியார். யாமுனாச்சாரியாரனோட நீங்க ஆள வந்தா நினைச்சுக்க வேண்டாம். he is the வாதிகேஸ்திரி அழகிய மணவாள ஜீயர் இருக்கார் இல்லையா, 12,000 படி, அவருடைய சிஷ்யர்.
and he is the Pautran and Pautran of பேரனுக்கு பேரன் of Tirumalayandan. Tirumalayandan is one of the 5 Acharyans of Ramanujacharya. நமக்கு தெரியும். Even the little is known about our these things because நம்ம வந்து திருப்பி நிறைய எழுதினவாளை பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நிறைய வேதாந்த தேசிகர், மணவாள மாமுனிகள், கூரத்தாழ்வான் இவாளெல்லாம் பத்தி உடனே தெரியும் நமக்கு இத்தனை பண்ணிருக்காரு அப்படின்னு. பட் இவா மாதிரி நிறைய பேர் வைஷ்ணவத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணவா இருக்கா. இந்த யாமனாச்சாரியார் போல இவர் வந்து இந்த பிரமேய ரத்னத்தை தவிர 2 நூல் எழுதியிருக்கார். அது வந்து ரகசியத்திரிய சாரம் அது ஒண்ணு, 2வது வந்து தத்துவபூஷணம். எல்லாமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொல்றது. அதை பேச அந்த அம்மா எடுத்திருக்காங்க இன்னைக்கு ஹரிப்பிரியா மேடம். அதுலேருந்து அவர் 14 வார்த்தை என்னமோ சொல்லிருக்காராம் இன்னைக்கு பேசினவர்கிட்ட. அதுல கொஞ்சம் வார்த்தையில எடுத்து அவர் she is going to describe எப்படிங்கிறது. அது வார்த்தை மட்டும்தான் அவர் கொடுத்திருக்கார். explanation will be by madam. Thank you. I now request Haripriya madam to start. ராமானுஜ பதாம்போஜ யுகளி யஸ்ய தீமதஹ பிராப்யம். கேமரா டில்ட் ஆயிருக்கு மேடம். புரியல. கேமரா திருப்பி நீங்க தலைகீழ இருக்கிற மாதிரி இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. அப்படியா? இல்லையே. சரியா இல்லையா? வரல. வரலையா? வரல. வருதா? ஹரிசாண்டலா வருது. அதாவது நீங்க ஹரிசாண்டலா வருது. கரெக்ட். சரியா இருக்கா? சரியா இருக்கலாம். பர்ஃபெக்ட்டா. ராமானுஜ பதாம்போஜ யுகளி யஸ்ய தீமதஹ பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹரம் குரும் ஆத்ரேய ராமா வரஜ குரோஹோ பௌத்ரம் ததாஸ்ரயம் யாமுனாரிய குரோஹோ சுனு பக்தி சாரம் குரும் பஜே. ராமானுஜ பதச்சாய கோவிந்த க்வாணபாயினி ராமானுஜ பதச்சாய கோவிந்த க்வாணபாயினி ததாயத்த ஸ்வரூபா சாஜியான் மத்விஸ்ரமஸ்தலீ. எம்பார் திருவடிகளே சரணம். இன்று பிரமேய ரத்னம் என்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தில் இருந்து எம்பார் அருளி செய்த ஒரு சாரதமமான விஷயங்களை நாம் இப்ப அனுபவிக்க போறோம். இந்த பிரமேய ரத்னம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை அருளி செய்தவர் யாமுனாச்சாரியர் என்று ஒரு மகாச்சாரியர். இவர் அழகிய வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் அவரோட சிஷ்யர் யாமுனாச்சாரியர் என்பவர். எம்பெருமானாருக்கு 5 ஆச்சாரியர்கள் உண்டு இல்லையா? அப்படி அந்த 5 ஆச்சாரியர்கள்ல திருமாலை ஆண்டான், அந்த திருமாலை ஆண்டானின் பௌத்திரனின் பௌத்திரர் தான் யாமுனாச்சாரியர். அவர் இப்படி ஒரு ரத்தன ஹாரமா ஒரு மாலை தொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? நிறைய ரத்தனங்கள் வரிசையா அடுக்கி தொடுக்கிற மாதிரி அந்த ரத்தன மாலையாவே ஒவ்வொரு ஆச்சாரியர்களின் ஒரு ஸ்ரீ சூக்திகள், அவர்கள் சாதித்த ஒரு அர்த்த விசேஷங்களை எல்லாம் அப்படியே வரிசையா தொடுத்தது மாதிரி கொடுத்திருக்கார். இவர் இந்த கிரந்தத்துல ஒரு 4 பிரகரணங்கள் சாதிச்சிருக்கார். இதுல முதல் பிரகரணம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோமானால், இதுல இந்த 4 பிரகரணமே காலக்ஷேபத்துல சாதித்து அதுல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் தான் இது. இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரபன்னன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு அடியார்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக முதல் பிரகரணத்துல வைஷ்ணவத்துவம்னா என்ன அப்படிங்கிறத முதல் பிரகரணத்துல சாதிச்சிருக்க. அதுக்கப்புறமா ஆச்சாரிய வைபவம், அது 2வது பிரகரணத்துல நமக்கு எல்லாமே ஆச்சாரியன் தான் அப்படின்ற அந்த விஷயத்தை காட்டி அது 2வது பிரகரணத்துல சாதிச்சிருக்க.
அதுக்கப்புறம் உபாய விசேஷம், நமக்கு எது உபாயம், நமக்கு மார்க்கம் எது அப்படின்றத காட்டி கொடுக்கணும் இல்லையா? அது 3வது பிரகரணத்துல சாதிச்சிருக்க. 4வது பிரகரணத்துல உபேய யாதாத்மியம், நமக்கு எம்பெருமானை பற்றி கைங்கரியம் பண்ணாலும் அது அடியார் வரைக்கும் போனோம் இல்லையா? அத 4வது பிரகரணத்துல சொல்லி முடிச்சிருக்க. இந்த கிரந்தத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த முதல் பிரகரணமான வைஷ்ணவத்வம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இதுல இந்த பிரகரணம் முடியச்ச என்ன சொல்றார்? வைஷ்ணவத்துவம்னா என்ன சொல்றாருன்னா, அடியாருக்கு ஆட்பட்டு இருக்கிறது தான் பாகவத சேஷத்துவம் தான் சொல்றார். அப்போ பாகவத சேஷத்துவத்துல ஆரம்பிச்ச கிரந்தமானது கடைசியில உபேய யாதாத்மியம்ங்கிறதுல அந்த எம்பெருமானுக்கு அந்தமில் பேரின்பத்தில் அடியரோடு இருந்து அங்க இருந்தாலுமே அது எது எம்பெருமான் எதை உகக்கிறான் என்றால் அங்கும் பாகவத சேஷத்துவத்துலதான் ததியார் ஆராதனையில தான் இருக்கணும்ங்கிறது தான் முடிக்கிறார் இத. அதனால ஒரு பிரபன்னன் எது முக்கியமா தெரிஞ்சுக்கணும்ன்றத இந்த 4 பிரகரணத்துல காட்டும் பொழுது பல மகனீயர்கள் ஆச்சாரியர்களோட வார்த்தைகள்லாம் கொடுக்கச்ச எம்பார் சாதித்தையும் அங்க திருஷ்டாந்தம் காட்டுறார். இந்த 4 பிரகடனத்துல கிட்டத்தட்ட ஒரு 14 எம்பாரோட வார்த்தைகள்லாம் இருக்கு. இதுக்கு வியாக்கியானமா அவர் எதுவும் கொடுக்கல. இந்த யாமுனாச்சார்ன்றவர் இந்த வைஷ்ணவத்தை சொல்லும் பொழுது இந்த வைஷ்ணவத்துவம் அப்படின்னாச்ச அதுக்கு அனுகுணமான சில பதங்கள்லாம் நம்மளோட ஆச்சாரியர்கள் என்னென்ன கொடுத்திருக்காரோ அது காட்டும் பொழுது இவர் எம்பார் சாதிச்சதை சொல்லியிருக்காரே தவிர தனியா இந்த காலட்சேபத்துல கேட்கணும்ன்றதுனால தனிப்பட்ட இதுக்கு வியாக்கியான மாதிரி இது கொடுக்கல. ஆனாலுமே முன்னும் பின்னும் எப்படி இதுக்கு தொடர்பு சங்கதி இருக்கு என்பதை பார்த்து நமக்கு மற்ற ரகசிய கிரந்தங்கள்லாம் இருக்கிற அர்த்த விசேஷங்களை வச்சு அந்த ஏதோ ஒரு யதாமதி அதை வச்சு அடியன் திரு தகப்பனார்கிட்டையும் இங்க பாஞ்சரார்த்த ஆகம விஷயங்கள் சிலது எல்லாமே அடியன் தேரழந்தூர் ராஜசிம்மம் மாதிரி இருக்கக்கூடிய அது கண்ணன் பட்டாச்சாரோட குமாரர் ஸ்ரீவே ராமன் பட்டாச்சார் சுவாமி அடியனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஆகமத்தை பத்தி எல்லாம் கேட்கச்ச எல்லாம் அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அடியனுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணுவார் பல அர்த்த விசேஷங்களை. ஏன்னா நாம கிரந்த மூலியமா படிக்க கூடாது இல்லையா, எல்லாமே உபதேசம் மூலியமா வரணும்ன்றதுனால அந்த ஆகம விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சிலதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். அதை வச்சு அடியன் ஏதோ யதாமதி விண்ணப்பிக்கிறேன். முதல்ல இந்த கிரந்தம் ஆரம்பிக்கச்ச வைஷ்ணவத்துவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்ப வைஷ்ணவத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வைஷ்ணவனுக்கு எது முக்கியம், எது குறிக்கோள், எது சீர்மை அப்படின்றதுலதான் இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறது. சாதாரணமா எல்லா ஜனங்களுமே இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருமே பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள். நாம எல்லாம் சேஷபூதர்கள்ன்றதுதான் இதை நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்த உடனே உபதேசம் செய்யக்கூடியது. ஏன்னா இந்த ஆத்மா என்பது இந்த ஆத்மாவின் சொரூபம் என்பது பகவானுக்கு கட்டுப்பட்டது, அவனுக்கு தொண்டு செய்வது, அவனுக்கு சேஷத்துவத்தில் இருப்பது. இதுதான் நமக்கு ஸ்லோகன் சொல்ற மாதிரி எப்பவும் நமக்கு எப்ப பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்தோ அப்பல இருந்து நம்ம இந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்றோம். ஆனால் இப்படி உணர்றோம் இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்வஸ்வரூபத்தை உணருதல். நாம் நம்முடைய ஆத்மாவானது எம்பெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்கே பிறந்தது, நமக்கு எந்த சுவாதந்திரியமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமே, இது ஸ்வஸ்வரூபம். இப்போ இந்த ஸ்வஸ்வரூபமானது எதுல கொண்டு போய் விடும் அப்படின்னா பாகவத சேஷத்துவ பரியந்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மஸ்வரூபன் பகவத் சேஷத்துவம் இருப்பது அதற்கு எல்லை நிலமான பாகவத சேஷத்துவம் பரியந்தமாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம் இல்லையா, இதுதான் சாரதமம். இதுல தெளிஞ்சிருது. இப்போ வெறும சொஸ்வரூப ஞானம்ன்றது வந்துட்டுனா போறாது இல்லையா, இந்த சொஸ்வரூப ஞானமானது பழுத்து இருக்கணும், தெளிஞ்சு இருக்கணும். அப்ப எப்ப தெளியும் அப்படின்னா இந்த ஆத்மா பகவானுக்கு சேஷத்துவமாக இருந்தாலும் இது பாகவத பரியந்தம், அடியார்கள் பரியந்தம், பக்தர்கள் பரியந்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நம்முடைய ஞானத்தின் தெளிவு அப்படிங்கிறத கொடுத்து யாமுனாச்சார் என்ற இவர் ஆரம்பிக்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்துல ஆளவந்தார் என்பவர் யாமுனாச்சார், அவர் தான் முதல் யாமுனாச்சார். அதற்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளையின் திரு தகப்பனாரின் திருநாமம் யாமுனாச்சாரியர். இவர் திருமாலை ஆண்டானின் பௌத்திரரின் பௌத்திரர் யாமுனாச்சாரியர். அடியேனின் மாமனார், அதாவது ஆச்சாரியனும் மாமனாரும் இருக்கக்கூடியவருக்கு தகப்பனார் பேரும் யாமுனாச்சாரியர் தான். இப்படி இந்த திருநாமத்துக்கும் அடியவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கிரந்தத்துல ஏதோ 1-2 ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன 14 பார்க்க முடியாது, அவகாசம் ஏதோ எப்போ நமக்கு அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பாக்கி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 மணி நேரத்துல என்ன முடியறதோ அடியன் விண்ணப்பிக்கிறேன். இந்த இது ஆரம்பிக்கச்சேவே வைஷ்ணவத்துவம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா.
இப்ப இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, வைஷ்ணவத்துவம்னா என்ன, அதோட சாரம் என்ன, அது தத்துவார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அது ஜிதந்தா ஸ்தோத்திரத்தை சொல்லிதான் இத ஆரம்பிக்கிற. நகாம கலுஷம் சித்தம் மமதே பாதயோஸ்திதம் காமையே வைஷ்ணவத்வந்து சர்வ ஜென்ம சுகேவலம் அப்படின்ட்டு பாஞ்சரார்த்த ஆகமத்துல இது எப்போ ரொம்ப முக்கியமா சொல்ற வழக்கம். இது திருவாராதனத்துல சேவிக்கிறது. சமரோஷணைகள்லாம் இந்த ஜிதந்தா ஸ்தோத்திரம் சேவிப்பா. இது ருக்வேத கிலம் என்று சொல்வார்கள். இங்க ஷீராப்தியில எம்பெருமான் இருக்கான். அங்க சனகாதிகள்லாம் அவனுடைய சௌந்தரியத்துல ஈடுபட்டு அவனோட அழகுக்கு தோற்று அவனுக்கு பாடக்கூடிய இந்த ஜிதந்தா ஸ்தோத்திரம். இது நகாம கலுஷம் சித்தம் மமதே பாதயோஸ்திதம் காமையே வைஷ்ணவத்துவத்து. உன்னோட திருவடிகளில் ஈடுபட்ட என்னுடைய மனமானது எப்படி இருக்கும்னா, உனக்கே பாரதந்திரியத்தோட இருக்க வேண்டும். இந்த பாரதந்திரிய ரசத்தில் ஈடுபட்ட என்னுடைய மனமானது வேற எந்த ஆசைகளிலும் ஈடுபடுவதில்லை. அதனால் எப்பொழுதும் நான் வைஷ்ணவனாகவே பிறக்க வேண்டும் என சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் அவனோட விஷ்ணுவின் அடியார்கள் தானே வைஷ்ணவர்கள். அப்போ விஷ்ணுவையே சேவித்து கொண்டு அவனுக்கே தொண்டு பண்ண வேண்டும் என்ற அவன் என்ன திருவுள்ளப்படுறானோ, அவன் என்ன உகக்கிறானோ, அவன் முகோல்லாசம் என்ன இருக்கோ அதற்கு தக்கபடி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வைஷ்ணவர்கள். அப்போ அந்த வைஷ்ணவத்துவம் அப்படின்னு வரைச்ச அந்த பாரதந்திரிய ரசத்தை அனுபவிக்க வேண்டுமா, அதுதான் இவனுக்கு வைஷ்ணவனுக்கு ஒரு சொரூபம் அப்படிங்கிறத இங்க முதல்ல எடுத்த உடனே காட்டுறாரு. அங்க திருஷ்டாந்தங்கள் காட்டுறாரு. ஏன்னா இவர் எம்பார் சாதிக்கிற விஷயம் சொல்லச்ச நடுவுல வர்றதுனால அதை முன்னும் பின்னும் தெரிஞ்சின்றாதான் அவர் எந்த கான்டெக்ட்ல அதை சொல்றாருன்றத புரிஞ்சுக்க முடியும். அதனால அத முன்ன என்ன விஷயத்த அவர் பிரஸ்தாபிக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வரைச்ச அங்க வேதத்துல இருந்து கொடுக்கிறார். எஸ்யாஸ்மி நான் தமந்தரேமிங்கிறது வேதம். எவனுக்கு நான் தாசபூதனாக இருக்கிறேனோ அவனை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன், அவனுக்கே தொண்டாற்றுவேன், தனக்கே ஆக எனக்குள்ளும் மீதேங்கன்னு இல்லையா நம்ம ஆழ்வார். தனக்கே ஆக அந்த எம்பெருமான் கிட்ட நாம அப்படி அவன் நம்மளை அடிமைப்படுத்திக்கணும்ல, அத நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி இப்போ லக்ஷ்மணனும் சொல்றான். என்ன சொல்றான்னா, அகமசிய அவரோபிராதா குணைர் தாசிய உபாகதகான்னு சொல்ற மாதிரி அவனுக்கு ராமன் வடிவழக்குக்கும் குணத்துக்கும் நான் கட்டுப்பட்டு அவனுக்கு பாரதந்திரிய சொரூபத்துல சேஷத்துவ சொரூபத்துலன்னு சொல்ற மாதிரி அவனுக்கு நான் தொண்டாற்ற வேண்டும்ன்றதுனால நான் வசப்பட்டு இருக்கேன்னு சொன்னான். அப்போ அந்த இடத்துல சொரூப பிரயுக்தமானதுன்னு சொல்லுவா. அந்த சொரூப பிரயுக்தமானதா இருக்கக்கூடியதுதான் லக்ஷ்மணன் பண்ணா. இப்ப ஒண்ணு அப்படி சொல்லச்ச அந்த மனசுல நாம் அடிமைப்பட்டவர்கள், நாம் சுதந்திர புத்தி இல்லாதவர்கள் நினைக்கணும். அதுக்குதான் இவ்வளவு திருஷ்டாந்தங்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஏன்னா ஆளவந்தார் சாதிக்கும் பொழுது தவதாசி சுகைக்க சங்கினா பவடேஸ்வர் அப்பி கீட ஜென்மமே இத்தரா வசதேஷு ஆஸ்மபூத் அபிமே ஜென்ம சதுர்முகாத்மனாங்கிற ஸ்தோத்திர ரத்னத்துல இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் ஆளவந்தார் சாதிக்கிறார். எனக்கு உனக்கு தொண்டு புரியக்கூடிய எந்த ஒரு கிரகம் இருக்கோ, எந்த ஒரு வீடு இருக்கோ, உனக்கு பாரதந்திரிய சொரூபத்துடன் சேஷத்துவத்துடன் உனக்கு தொண்டாற்றுகிறார்களோ அந்த வீட்டுல ஒரு புழுவாகவாது நான் பிறக்கிறேன். ஆனால் வேற வீடு உன்னை பத்தி நினைக்காத இருக்கக்கூடிய வீடுகள்ல எனக்கு பிரம்ம பதவியும் வேண்டாம் என்று அந்த பாரதந்திரியத்துக்காக அப்படி அங்க சாதிக்கிறார். இப்போ வரிசையா இந்த பாரதந்திரிய சொரூபம்னா என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லும் பொழுது இப்படி வரிசையா பாரதந்திரியத்துல சொல்லிட்டு வரைச்ச இங்க வைஷ்ணவத்துவம்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆச்சாரியன் சில விசேஷங்கள் எல்லாம் அங்க காட்டுறார். இந்தபடி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் காட்டுறார். அப்படி அந்த விதிமுறைகளை காட்டும் பொழுது ஒரு 7-8 விதிமுறைகளை காட்டுறார். அப்போ அந்த 7-8 விதிமுறைகளை சொல்லும் பொழுது பல ஆச்சாரியர்கள், ஆச்சான் பிள்ளை, ஒரு நஞ்சியர், இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் சில வார்த்தைகள்லாம் சாதிச்சிருக்கா. அந்த அர்த்த விசேஷங்களை காட்டுறார். அதுக்கு அனுகுணமாக அங்க எம்பார் அந்த சர்வ ரக்ஷகத்துவம் அப்படின்னு அந்த ஆச்சாரியன் உபதேசம் பண்றாரு இல்லையா, சில விதிமுறைகள் கொடுக்கச்ச அதுல அந்த ஆச்சாரியனோட உபதேசத்தை நான் பின்பற்ற வேண்டும் சொல்ற சில விஷயத்துல சொல்லச்ச அப்ப அந்த ஆச்சாரியன் என்ன சொல்றார் அப்படின்னாச்சா அப்புறம் 7-8 விஷயத்துல பகவானோட சர்வ ரக்ஷகத்துவம்ங்கிற ஒரு விஷயத்த பிரஸ்தாபிக்கிறார். அப்ப அந்த பகவானின் சர்வ ரக்ஷகத்துவம் அப்படின்னு வரைச்ச அங்க நம்முடைய எம்பார் எம்பெருமான் எப்படி நம்மை ரட்சிக்கிறான் அப்படின்ற இடத்துல அங்க கொடுத்த விஷயத்த இங்க காட்டார். முக்தரை போகானு குணமாகவும் முமுட்சுக்களை சொரூபானு ரூபமாகவும் பத்தரை கர்மானு குணமாகவும் ரட்சிக்கும். இதுதான்
எம்பாரோட வார்த்தை இந்த இடத்துல. அதாவது முதல்ல பாரதந்திரியத்தை பத்தி சொல்லிட்டு எம்பெருமானுக்கு இந்த ஆத்மா கட்டுப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த இடத்துல வைஷ்ணவத்தின் குறிக்கோள் சீர்மை எல்லாம் சொல்லச்ச ஆச்சாரியன் சில கட்டளைகள் மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னுச்சு. அந்த ஆச்சாரியன் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்கணும் என்று சொல்லிட்டு அங்க ஒரு 7-8 விஷயங்களை சொல்லச்ச அங்க சில ஆச்சாரியர்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்றாரோ திருஷ்டாந்தம் காட்டிட்டு அதுல ஒரு விஷயமாக, ஏன்னா 7-8 சொல்ல முடியாது, அதனால அதுல ஒரு விஷயமாக எம்பெருமானின் ரக்ஷகத்துவம் அப்படின்ற இடம் வரும்பொழுது அந்த எம்பெருமானின் ரக்ஷகத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னதான் இங்க எம்பார் சொல்ற. நூறுதராடியன் சொல்ற, முக்தரை போகானுகுணமாக ரட்சிக்கும், முமுட்சுக்களை ஸ்வரூபானுகுணமாக ரட்சிக்கும், பத்தரை கர்மானுகுணமாக ரட்சிக்கும். இத்தால் ஈஸ்வரனுக்கு சர்வ ரக்ஷகத்துவம் அப்படிங்கிறார். இப்போ எம்பெருமான் என்பவன் சர்வ ரக்ஷகன் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அவன் எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னா, இந்த முக்தாத்மாக்கள்லாம் இருக்கா இல்லையா, பரமபதத்துல இருக்காருன்னு நம்ம சொல்றோம். இந்த முக்தாத்மாக்கள்லாம் இங்க இருந்துட்டு கொஞ்ச காலம் இங்க நம்மளோட சம்சாரத்துல இருந்துட்டு அதற்கு பிறகு ஆச்சாரியன் மூலமா அங்க பரமபதத்துக்கு பாடுறா இல்லையா, அவளுக்கு இந்த சம்சார பந்தம் அதுக்கப்புறம் கிடையாது. அங்க நித்திய சூரிகளோட இருந்துட்டு அங்க எம்பெருமான அனுபவிக்கிறது. அப்போ அனுபவிச்ச அங்க என்ன பண்றான், அந்த முக்தர்களுக்கு எம்பெருமான் எப்படி அவர்களை ரட்சிக்கிறானா, தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறானா. அப்போ எம்பெருமானுக்கு அந்த முக்தாத்மா அனுபவத்தை கொடுத்து அவர்களை ரட்சிக்கிறான். ஏன்னா தன்னோட அனுபவத்தை கொடுக்கறதுங்கிறது எம்பெருமான் அந்த அனுபவத்தை தானே அவர்கள் எதிர்பார்க்கிறா. ஏன்னா இங்கே முக்தரா போனதுக்கு அப்புறம் நம்ம போல சாமான்யமா ஒரு பக்தர் கர்மவசத்துல கட்டுப்பட்டு இருக்கிறவாளுக்கு உண்டான ஒரு ஆசைகள் அவளுக்கு இருக்காது. அவளுக்கு என்ன வேணும், எம்பெருமானை எப்பவும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அவளுக்கு எந்தெந்த மாதிரி அனுபவமோ அந்தந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்து ரட்சிக்கிறதுன்றது அந்த மாதிரி அவன் ரட்சிக்கிறான். அதற்கப்புறம் முமுட்சுக்களை ஸ்வரூபானு ரூபமாக ரட்சிக்கும். இப்ப முமுட்சுக்கள் அப்படின்னா முமுட்சுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3ன்னு சொல்ற மாதிரி இந்த முமுட்சுக்கள் பெரிய மோட்சம் வேணும் அப்படின்னு வேண்டுபவர்கள், அதை நினைப்பவர்கள், மோட்சத்தை அடைய துடிப்பவர்கள், இவர்கள் தான் முமுட்சு. அப்ப அவ எப்படி இருப்பா, இந்த முமுட்சுகள்ன்றவா இந்த உலகத்துல இருக்கச்ச சம்சாரத்தோட வாசனை அதுலலாம் ருச்சிகள்லாம் அவளுக்கு பிடிக்காது அவளுக்கு. ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு தானே அவ மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறா. அப்ப இந்த போகங்கள்லாம் இருக்கு இல்லையா, சம்சாரத்துல இருக்கிற போகங்கள்லாம் அவ லட்சியமே பண்ண மாட்டான். அதெல்லாம் துறந்தவர்கள், துறந்துட்டு எம்பெருமானையே நினைத்து கொண்டு இருப்பவர்கள். அப்போ அந்த சொரூபத்தை அவர்கள் உணர்ந்தவர்கள். ஏன்னா இப்படிப்பட்ட சொரூபத்தில் நாம் இருந்தால்தான் நாம் அந்த எம்பெருமானை அடைய முடியும்ன்ற ஒரு ஞானம் கொண்டவர்கள். அப்போ அந்த எம்பெருமான் அவர்களை எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னாக்க சொரூபானு ரூபமான கைங்கரியங்களை கொடுத்து அவர்களை ரட்சிக்கிறான். அப்போ தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து முக்தாத்மாக்களை ரட்சிப்பது போல முமுட்சுக்களை சொரூபான ரூபமான கைங்கரியங்கள். ஏன்னா இந்த கைங்கரியங்கள் பண்ணச்ச நாம் செய்யறோம், நமக்காக செய்யறோம், இதுக்கு ஒரு பலன் உத்தேசம் பண்ணி செய்யறோம்னு இல்லாம இது எம்பெருமான் முகுல்லாசத்துக்கு பண்றோம்னு அந்த சொரூபத்தை நினைக்கிறாளே அப்பேற்பட்டவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த பலன் தரான். அதுக்கப்புறம் பக்தர்கள் சொல்றோம், நம்மை போல இருப்பவர்கள் இந்த கர்மவசத்தில் கட்டுப்பட்டு இருப்பவர்கள். இவர்களுக்கு இந்த கர்மவசத்துல கட்டுப்பட்டு இருந்தாலும் இந்த போகத்துல இவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவளை எம்பெருமான் எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னா கர்மானுகுணமாக ரட்சிக்கிறான். இப்ப நமக்கு என்னென்ன மாதிரி கர்மங்கள் நல்லது கெட்டது நம்ம சம்சார பந்தத்துல பாக்குறோம் இல்லையா. ஏன்னா இந்த சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் சுவாமியேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷனகான்ட்டு அவன் தானே நம்ம சம்சார பந்தத்துல இருந்து இழுத்துன்னு போறான். அப்போ இங்க கர்மத்தினாலதான் நம்ம இங்க பிறக்கிறோம். அப்ப இந்த சம்சார பந்தத்துல வரைச்ச இந்த முக்குணமயம் நமக்கு சத்வ ரஜோ தமோ குணங்கள்லாம் வருது. அப்போ அதற்கு தகுந்தபடி யாராருக்கு எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் இருக்கோ அந்த கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி எம்பெருமான் ரட்சிக்கிறான். இதைத்தான் இங்க எம்பார் சாதிக்கிறார். முக்தரை எப்படி ரட்சிக்கிறான், பத்தரை எப்படி ரட்சிக்கிறான், முமுட்சுகளை எப்படி ரட்சிக்கிறான்ட்டு இந்த விஷயத்த அழகா நம்முடைய தாயார் மகாலட்சுமி லட்சுமி தந்திரத்துல சொல்றா. அங்க பசுனாம் ரூப மன்னசியன்ட்டு நம்ம ஸ்ரீ சுக்தத்துல வருது இல்லையா, அந்த வரைச்சு அங்க லட்சுமி தந்திரத்துல இருந்து எடுத்து அங்க வியாக்கியானம் பண்றார். அங்க வரைச்ச இப்ப நாம எல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் பக்தர்களா இருக்கோம். அப்போ நாம எல்லாம் எதை போக்கியமா நினைக்கிறோம், நமக்கு எது போக்கிய பொருளா இருக்கு, அந்த போக்கியம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்போ நமக்கு எது போக்கியமா இங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னா முக்குணமயம் தான் நமக்கு போக்கியமா இருக்கு. ஏன்னா கர்மம் வந்துட்டாலே ரஜோ குணமோ தமோ குணமோ சத்துவ குணமோ வந்துடும்.
அப்ப அந்த சத்வ ரஜோ தமோ குணம் இந்த மூணும் கலந்த உடனே என்ன ஆயிடும், அததுக்கு தகுந்தபடியான போக்கியங்கள் வரும். அப்ப அததுக்கு சத்வ குணம் வரைச்சு அந்த போக்கியமோ, ரஜோ குணம் வரைச்சு இருக்கக்கூடிய போக்கியங்களோ, இல்ல தமோ குணம் இப்படி வருது இல்ல நமக்கு மூணுமே. அப்ப இது நமக்கு கிடைக்கிறது, கிடைக்காம இல்ல, எம்பெருமான் கொடுக்குறான். அந்த இனிமையை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த இனிமையில் நான் இருக்கிறேங்கிற தாயார் லட்சுமி தந்திரத்துல மகாலட்சுமி சொல்றா. அதே போல இது முக்குணமயமான போகங்களில் உள்ள இனிமையில் தாயார் இருக்கா. இப்போ நித்திய முக்தர்கள் இருக்கா பரமபதத்துல, அவளுக்கும் போகங்கள் உண்டு. அவ என்ன போகங்கள் அனுபவிக்கிறா அப்படின்னா, இந்த எம்பார் சாய்ச்ச மாதிரி அங்க இருக்கிறவாளுக்கு நம்ம போல சாமானிய விஷயம் கிடையாது இல்லையா. அவர்கள் அனுபவிக்கக்கூடிய போகங்களாவது பகவத் விஷயமாக இருக்கும். அப்ப பகவத் விஷயத்தின் போகத்தை அனுபவிப்பார்கள் நித்திய முக்தர்கள். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா அப்படின்னு இந்த பகவான் கல்யாண குணங்கள் கொண்டவன், அதன் அடிப்படையில் இவர்கள் அந்த போகங்களை அனுபவிக்கிறார்கள். அதனால தாயார் சொல்றார், பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய முக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய பகவத் விஷயத்தால் இருக்கும் இந்த ஞானபல ஐஸ்வர்யம் என்ற இந்த ஷட்குணமயமாக அவர்கள் போகம் அனுபவிக்கிறார்களே, அந்த ஷட்குணமயத்தில் இனிமைக்கும் காரணம் நான் தான். இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய முக்குணமயமான போகத்துக்கும் காரணம் நான் தாங்கிற. அப்போ எம்பெருமான் இப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கு ரட்சிச்சாலும் சரி இங்கு ரட்சிச்சாலும் சரி, தாயார் சொன்ன மாதிரி புருஷகாரமாக இருந்து சேத்தனர்களுக்கும் ரட்ச பண்றதுக்கு அங்க இருக்கா, அவர்களுக்கும் அந்த இனிமைக்கு காரணமாக இருக்கான்றத இந்த இடத்துல கொடுக்குறார். இப்போ இங்க ஒரு சந்தேகம் வரும், இது எப்படாது இந்த மாதிரி சர்வரட்சகனான ஈஸ்வரன் இப்படி இருக்கச்ச நம்ம போல உள்ளவாளுக்கு பாப புண்ணியங்கள் கட்டுப்பட்டு இருக்கும். இந்த ரட்சகத்துவம் வரைச்ச எம்பெருமான் எல்லாரையும் ஒரே மாதிரியா ரட்சிக்கிறான் இல்லையே. பரமபத்துல இருக்கிறவாள சில பேரை கொண்டு போய் அங்க வச்சு அவனுக்கு அந்த பேரின்பத்தை தரான், சில பேர் அந்தமில் பேரின்பம் இருக்கிற மாதிரி இருள் தருமா ஞானத்திலயும் வைக்கிறான். அப்போ வைஷமியம் நைகுண்யம் அந்த எம்பெருமானுக்கு இருக்கா, என்னன்னா பாத பட்சம்ன்ற ஒரு பாரபட்சத்தோட இவாளுக்கு ஒண்ணு செய்யணும் அவளுக்கு ஒண்ணு செய்யணும்ன்ற ஒரு பாரபட்சம் இல்லைன்னா கருணை இன்மை. ஐயோ இவாளை போய் நம்ம இவ்வளவு இப்படி ஒரு இதுல வச்சு போட்டுட்டோமே, இருள் தருமா ஞானத்துல போட்டோமே, அவளை மட்டும் அப்படி வச்சிருக்கோமே, அப்ப கருணை இல்லையா எம்பெருமானுக்குன்னு இங்க ஒரு கேள்வி வருது. அங்க இந்த கிரந்தத்துல கொடுக்கறதுதான் ஏன் இப்படி வருதுன்னா, அந்த எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா சர்வ வியாபியாக எம்பெருமான் இருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்றான்னா இச்சா ரூபமான சௌகார்த்தத்தோட இருக்கிறதுனால இந்த சேத்தனர்கள் இங்க கஷ்டப்பட்டாலுமே அவளுக்கு அத மாதிரி பண்றது இல்லைன்னு அங்க ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். இப்ப அனுமார் வாழ நெருப்பு வைக்கச்ச சீதா பவ அனுமத்தன்ற பிராட்டி சீதா பிராட்டி வேண்டிண்டா. யாருமே போய் நெருப்பு அணைக்கல, ஆனால் அது குளிர்ச்சியா இருந்தது. நெருப்பு எரிஞ்சுன்னு இருந்தது அனுமாருக்கு, ஆனா எவ்வளவு குளிர்ச்சியா இருந்தது அவருக்கு. என்னன்னா பிராட்டி சங்கல்பிச்சுட்டா மனசுல, அவரோட சங்கல்பமானது அந்த நெருப்பு எரிஞ்சாலும் அது குளிர்ச்சியா இருந்தது. அத போல இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய இந்த சேத்தனர்கள்லாம் கட்டப்பட்டால் கர்மானுகுணமாக கட்டப்பட்டாலும் எம்பெருமான் என்பவன் இச்சா ரூபமான சௌகார்த்தம் இருக்கிறதுனால அந்த அவன் என்ன பண்றானா அவனுக்கு கருணை இல்ல அப்படின்ற சொல்ல முடியாது. அவன் அந்த இடத்துல ஹித பரத்வ ரூபமான கர்மானுகுணம் ரட்சகம், ஹித பரத்வ ரூபம். நமக்கு எது ஹிதமோ சரி, ஒரு கஷ்டப்படுறோம்னா கூட அந்த கட்டத்திலையும் நம்ம கூட நின்று நம்மை ரட்சிச்சு அந்த கட்டத்துல நாம் அவன் திருவடியை பிடிக்கும் பொழுது நீ இந்த வழியில போ, நீ இந்த வழியில போ, இது கஷ்டம் கொஞ்சம்தான், அதோ வெளிவுத்துற. எப்படி ஒரு தகப்பன் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஹிதத்தை உபதேசம் பண்ணுவானோ அத போல அந்தந்த கட்டத்திலயும் நமக்கு ஒரு அதுல மூலியமா நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்து நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து அதுல நம்மள மீட்டுன்னு வருவாய்னா இந்த கர்மாலேருந்து நம்ம மாட்டிக்க முடியாது. கர்ம பலம் போல கிருபா பலனும் அனுபவித்தே அற வேண்டும்ன்ற மாதிரி நமக்கு இது கிருபா பலனா அவனுக்கு காமிக்கச்ச இந்த கர்ம பலனானது நமக்கு நம்மள ஒண்ணும் சோதனை பண்ணாது. ஏன்னா ஹிதபரனா இருந்து நம்மள ரட்சிக்கிறானா. அதத்தான் இந்த இடத்துல இவர் எம்பார் கர்மானுகுணமாக ரட்சிக்கும்ட்டு கர்மம் இருக்கும், ஆனா நாம பயப்படவே வேண்டாம், அவன் ஹிதபரனா இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்மை ரட்சிப்பான் என்று சொல்லி இதுக்கு பிறகு சொல்றார். இந்த பாரதந்திரியம் சொல்றார் இல்லையா, இது ரட்சகத்துவத்தை சொல்லிட்டு மறுபடியும் சொல்றார். இந்த பாரதந்திரியம் எம்பெருமானுக்கு லோகத்துல உள்ள எல்லாருமே பரதந்திரங்கள் தான். அது இந்த ஜீவராசிகள் அந்த ஜீவராசிகள் கணக்கு கிடையாது, எல்லாரும் பரதந்திரங்கள் தான். தாச பூதாகா ஸ்வதஸ்வர்வே ஹயாத்மானகா பரமாத்மனகான்ட்டு. ஆனாலும்
இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு வந்து பரதந்திரம் உண்டா அப்படின்னு பார்த்தாக்க அவ என்ன நினைச்சிட்டு இருக்காளாம், தன்னோட எம்பெருமான் வந்து இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்ததுனால அகங்கிருதர்களாக இருப்பார்கள். அதே போல தேவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் வந்து எப்படி இத்தனையும் கொடுத்ததுனால, கடாட்சம் பண்ணதுனால, அப்போ அந்த போகத்துல வந்து அந்த அகங்கிருதர்களாக இருப்பார்கள். ரிஷிகள் எல்லாம் தபோபலத்தினால அகங்கிருதர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள்லாம் இருக்காரு இல்லையா, இந்த இந்திராதி தேவர்களோ ரிஷிகளோ இல்லாம மற்றவர்களுக்கெல்லாம் அஞ்ஞானத்தினால அகங்கிருதராக இருப்பார். அப்ப யார் வந்து இந்த பாரதந்திரிய ஸ்வரூபத்தோட யார் நிஜமா இருக்கா அப்படின்னா அவ நித்திய சூரிகள் தான் அப்படி இருக்காளாம். அப்போ அவள்கிட்டதான் அந்த பாரதந்திரிய ஸ்வரூபம் இருக்கு. இப்ப இந்த பாரதந்திரிய ஸ்வரூபம் சொல்ல வரைச்ச பகவத் பாரதந்திரியம், பாகவத பாரதந்திரியம் சொல்றா. இந்த பகவத் பாரதந்திரியம் பாகவத பாரதந்திரியம் இங்க சாதிக்கிறார் இவர் யாமுனாச்சார் பண்றவர் இங்க அருள்றார். அப்போ இந்த பகவத் பாரதந்திரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு நிறைய ஒரு பூஷணாதிகள்லாம் வச்சுட்டு இருக்கான், சொம்மா வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த சொம்மாக இருக்கும் பொழுது அந்த பூஷணாதிகள் அவன் என்ன பண்ணுவானா, தன்னோட இஷ்டப்படி தான் போட்டுப்பான், இல்ல மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் கொடுப்பான், இல்ல தூக்கி போட்டாலும் போடுவான். அது அவன் இஷ்டம், ஏன்னா அவனோடது அது, அதனால அவனோட என்ன வேணாலும் பண்ணுவானா. இது வந்து பகவத் பாரதந்திரியமா. ஆனா பாகவத பாரதந்திரியம் எப்படின்னா, ஒருத்தன் நண்பனா இருக்கான் அப்படின்னா அந்த நண்பன்ற அந்த ஒரு விசுவாசத்திலயும் ஒரு அன்புலையும் அவன் காலை தொட்டு அவனுக்கு அந்த காலணிகள்லாம் போடுறான் இல்லையா, இவன் காலை தொடரோமேன்ற ஒரு இது இல்லாம அன்புனால அந்த தாரதமியம் எதுவுமே இல்லாம, அப்போ அந்த சிநேகத்தினால அவன் காலில் போய் போடுறது போல அது பாகவத பாரதந்திரியம். அதனால இங்க என்ன சொல்றாரு இந்த இடத்துல, பகவத் பாரதந்திரியம் இந்த பாகவத பாரதந்திரியம் சொல்லச்ச யார் பாகவத பாரதந்திரியம் வச்சு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு உத்தேசியர். ஏன்னா இந்த பாரதந்திரிய ஸ்வரூபம் யாருக்கிட்ட இல்லையோ நாம் அவர்களை பற்றக்கூடாது. அப்ப நித்திய சூரிகள் எம்பெருமான் கிட்டக்க பரதந்திரனாக இருக்கார்கள். அப்படிப்பட்ட அந்த பாகவதர்களா இருக்கக்கூடியவர்கள், அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு ஒரு உத்தேசம் பண்ணணும். அதனால மற்ற ஏன்னா இந்த பாகவதர்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு வரைச்ச, மற்றுமோர் தெய்வம் இருப்பாரோடு உற்றிலே மற்றுமோர் தெய்வம் இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவட்டழுத்தும் கற்று கண்ணபுரத்துரையம்மானே. மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடுங்கிறார். அங்க திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரத்து பெருமாள்கிட்ட சொல்றார். அப்ப அந்த மாதிரி இருக்காம எம்பெருமான் தான் நமக்குன்ற ஒரு நிஷ்டையோட இருக்கணுமா, அவர்களோட தான் இருக்கும், மறந்தும் புறந்தொழா மாதர்களோட இருக்கணும்னு இங்க சாத்தியிருக்காரு. அதே மாதிரி அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் சொன்னார் இல்லையா, எந்தம்மை விற்கவும் பெறுவார்களேன்ட்டு ஆழ்வாராதிகள்லாம் சாதிக்கிறாளே, அப்படி இருக்கக்கூடியவர்கள் கிட்டக்க எல்லா தேவதைகளும் எப்படி இருக்குன்னா பிரணமந்தி தேவதாகான்னு இருக்கும். யமன் கூட அவர்கள்ட்ட வரத்துக்கு பயப்படுவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாகவதர்கள் எப்படி இருப்பா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதுக்கு அடுத்தது எம்பார் சாதிக்கிறார். அப்படி இருப்பவர்கள் மனசுல எந்த விதமான அழுக்கும் இல்லாத இருப்பார். ஒருவருக்கு ஒரு கட்டங்கள் துக்கம் வந்துடுச்சுன்னா ஐயோன்னு நினைப்பா, எப்பவும் பகவத் ஸ்மரணையிலேயே இருப்பா. மற்ற அடியார்களுக்கு போய் ஏதாவது கிஞ்சித் கைங்கரியம் செய்து கொண்டே இருப்பா. இப்படி யார் இருக்கிறார்களோ பகவானை சித்த பண்ணிட்டு பகவத் காரியங்களை பண்ணிட்டு யாரெல்லாம் இப்படி இருக்கார்களோ அவர்களைத்தான் நாம் உத்தேசனா வச்சு அவர் திருவடியை பற்ற வேண்டும். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் அப்படிப்பட்டவர்கள் என் தலைமையிலாரேன்னு சொன்னார் இல்லையா, கண்சோர வெண்குருதி அந்த திருச்சேர பாசுரத்துல சொல்லும் பொழுது தன் சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்பின் என் தலைமையிலாரேன்னு சொன்னார். தேனூரி சித்திக்குமேங்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை யார் நினைக்கிறார்களோ அவர்களது திருவடி என் தலைமையில, எம்பெருமானோட திருவடிக்கு என் தலைக்கு இடம் கிடையாது. எம்பெருமான சொல்றவா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள் என் தலைமையிலாரேன்னு அந்த பாகவத அந்த இத சொன்னார், வைபவத்தை சொன்னார் இல்லையா, தேனூரி தித்திக்குமா அவளை நினைச்சா இருக்கு.
அவளுக்கு அந்தரியாமையில இடம் கொடுத்திருக்காரு, அவாதான் இவருக்கு அந்தரியாமிங்கிற அப்படி சொல்றதுனால அப்படிப்பட்டவர் இந்த எம்பெருமான் அடியாருக்கு இருக்கிறதுனால அந்த அவர்களை தான் நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் நமக்கு எவ்வளவு உயர்வு கொடுக்கணும்னு சொல்ற இடத்துல அங்க எம்பார் ஒரு வச்சனம் சொல்றார். இப்படி பகவத் பாகவத சமேதராக இருந்து கொண்டு பாரதந்திரிய சொரூபத்தோட இருந்துட்டு அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்துட்டு தெரித்தறிது வாசித்து வணங்கி வழிபட்டு இருந்து இப்படி இருக்கிறவர்கள் வேற யாரையுமே நினைக்காம தேவதாந்தரங்கள் கிட்ட எல்லாம் போகாம இருப்பவர்கள் தான் நமக்கு உத்தேசியம் சொல்லிட்டு அங்க சொல்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சமம் தான் எம்பெருமானுக்கு சமம்ன்ற இடத்துல எம்பெருமானில் தாழ்ந்தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். இந்த இடத்துல எம்பெருமானில் தாழ்ந்தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லை அப்படின்னா எம்பெருமானுக்கும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவனும் அவ்வளவு சமமா இருக்கலாம். அந்த எப்படி எம்பெருமான் திருவுள்ள படுறானோ, எப்படி ஆச்சாரியர்கள் இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காளோ அதுக்குப்படி இப்படி முன்னாடி சொன்ன விஷயங்களோட இந்த பாரதந்திரிய சொரூபமோ சேஷத்துவமோ இப்படி இருக்கக்கூடிய சொரூபத்தோட இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் எம்பெருமானுக்கு சமமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களை சொல்லச்ச இங்க சொல்றார், உலாவுகின்ற கோவில் ஆழ்வாராம். அவளை நம்ம சாமான்யமா நினைக்க கூடாதா? உலாவுகின்ற ஆத்துல கோயில் ஆழ்வார் வச்சுட்டு இருக்கோம், பெருமாள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப பகவானாவே நாம் நினைக்கணுமா? அப்படிப்பட்டவர்கள் நிஷ்டையோட இருப்பவர்களை உலாவுகின்ற கோவில் ஆழ்வார் ஜங்கம ஸ்ரீ விமானானின்னு கொடுக்குறாரு அந்த இடத்துல. ஏன்னா இந்த ததிய சேஷத்துவம் தானே நமக்கு முக்கியம். அதனால இந்த குறிக்கோள் என்ன சீர்மை அப்படின்னா பகவத் பாரதந்திரியம், அதன் எல்லை நிலமான பாகவத பாரதந்திரியம் இருக்க வேண்டும். அதுதான் வைஷ்ணவத்துவம் சொல்லி இந்த முதல் பிரகரணத்துல வைஷ்ணவத்துவம் என்ற பிரகரணத்துல இங்க முடிக்கிறார். இந்த இடத்துல இப்படி 2 திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். முதல் திருஷ்டாந்தம் எம்பெருமான் எப்படி பராமத்துல இருக்கிறவளை ரட்சிக்கிறான், நம்ம எப்படி ரட்சிக்கிறான், முமுட்சுகளை எப்படி ரட்சிப்பான்றதுக்கு அங்க எம்பார் கொடுக்கிறார். அடுத்தது என்ன மாதிரியாலாம் நாம் இருக்க வேண்டும், ஒரு வைஷ்ணவன் என்றால் எந்த மாதிரியாக இருக்க வேண்டும், அப்படி இருப்பவனை எப்படி கொண்டாட வேண்டும், அப்படி இருப்பவன் எம்பெருமானுக்கு சமம்ன்றதுனால எம்பெருமான் தாழ்ந்தான் ஒரு வைஷ்ணவன் இல்லை அப்படின்றத அடுத்த பிரகரணத்துல கொடுக்கிறார். இப்போ இந்த பிரகரணத்துல வைஷ்ணவத்துவம்ன்ற பிரகரணத்துல கொடுக்கிறார். 4 பிரகரணத்திலயுமே அவரோடது இருக்கு. இப்போ அடுத்தது ஒரு எம்பாரோட ஒரு வார்த்தை, தான் உகந்த விக்கிரகத்தை ஆராதிக்கும் போது ராஜவத் உபசாரமும் புத்திரவத் ஸ்நேகமும் சர்ப்பவத் பீதியும் உண்டாக வேண்டும் என்று எம்பார் அருளி செய்வார்ன்றார். அதாவது தான் உகந்த விக்கிரகத்தை ஆராதிக்கும் பொழுது, இப்போ நம்ம எம்பெருமானுக்கு திருவாராதனை பண்றோம் இல்லையா? அப்ப அந்த திருவாராதனை பண்ணும் பொழுது நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா ஒரு பிரபன்னன் வச்சா அவனுக்கு எது அனுஷ்டானம், அவனுக்கு எது கைங்கரியம் அப்படின்னு வச்சா அந்த திருவாராதனம் தான். பரமபதத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நமக்காக தானே இங்க வந்திருக்கான். அர்ச்சாவதாரம் என்றது எவ்வளவு ஒரு விசேஷம் இந்த பிரகரணத்துல சொல்லும் பொழுது. இது 4வது பிரகரணத்துல இருக்கு. உபேய யாதாத்மியம் அப்படின்ற பிரகரணத்துல இந்த எம்பாரோட வாக்கு இதுல வருது. இப்போ எம்பெருமான் நம்ம பேர்ல அவ்வளவு கருணை, அதனால நம்மளோட வாழ்நாள நம்ம வியர்த்தமா வீண் போக்க கூடாதுன்றதுக்காக தான் நமக்கு இப்படி ஒரு நல்ல திவ்யதேசங்களை கொடுத்து, ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து, ஒரு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ஒரு ஞானத்தை கொடுத்து நம்மளோட தேக யாத்திரை இப்படி கழியணும்னு ஒண்ணு கொடுக்குறான் இல்லையா? இது பகவானோட ஒரு நிர்கேத்துக்க கிருப்பை. அப்படி இல்லைன்னா நாம் ஜந்துவாட்டம் இருந்திருப்போம், நமக்கு எதுவுமே தெரியாம நம்மளோட வாழ்க்கையே வீணா போயிருக்கோம். அப்படி இல்லாம அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா அங்க கொடுக்குறார். அந்த பரமபதத்தை விட்டுட்டு அவன் இங்க வருது எப்படி இருக்குன்னா, ராஜ மகிழ்ச்சி தன்னுடைய பர்த்தாவின் கட்டில விட்டுட்டு தன்னோட சிசுவின் தொட்டிலுக்கு கீழே அப்படியே படுகாடு படுத்துன்னு இருக்கா இல்லையா? அத மாதிரி இருக்கிற போல பிரஜை தொட்டில் அடியே போக்கியமாக படுத்து கொண்டு இருக்கிறது போல கோயில் திருமலை பெருமாள் கோயில்ன்ற இருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசங்களும் மற்ற கோவில்கள்லாம் இருக்க சன்னதிகள்லாம் இது இப்படிதான் படுத்துன்னு இருக்கா. அதனால பக்த பராதீனமாக இங்க எழுந்தருள் இருக்கான்றதை இந்த இடத்துல இங்க காட்டுறாரு. அதனால அந்த ஆராதனை பண்ண வேண்டும் அப்படின்னு வரைச்ச நாம் எப்படி அவனை ஆராதிக்க வேண்டும். அதான் எம்பெருமான் என்பவன் இந்த ராஜவத் உபசாரம்ங்கிறார். இங்க 3 சொல்றார். ராஜவத் உபசாரம், புத்திரவத் ஸ்நேகம், சர்ப்பவத் பீதிங்கிறார். 3 விஷயத்த காட்டுறார். அப்போ எம்பெருமான் ஆராதிக்கும் பொழுது ராஜ உபசாரம் முதல்ல சொல்றார். அடுத்தது புத்திரவத் வாத்சல்யம் பிரீத்தி, நம்ம புத்த ஸ்நேகம்,
இந்த இதுவுமே இருக்கணும். ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு நினைச்சா குழந்தைகள்கிட்ட நாம எப்படி ஒரு தாய் இருக்காளோ அந்த பரிவோட இருக்கணும். அதுக்கப்புறம் சர்ப்பவத் பீத்தி நீங்க 3 விஷயத்த சொல்ற. இப்போ எம்பெருமான் எப்படி இருக்கான்னா இது சொல்றாரே தவிர ராஜவத் உபச்சாரம் வரும்பொழுது அப்படியே ரொம்ப பெருசா ஓஹோன்ட்டு வைபவமா பண்ணணும்ன்றது கிடையாது. அது எப்படின்றத நாம இங்க மேற்கொண்டு பார்க்கச்சே தெரியும். இப்போ எம்பெருமான் என்பவன் இப்படிதான் அப்படிதான்றது இல்ல. யார் எளிமையா எப்படி கூட்டாலும் அப்படி வந்துடுவான் இல்லையா? தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்திருப்பரே அவ்வண்ணம் ஆழியான தமர் உகந்தது எவ்வுருவம்ங்கிறார். இப்ப அடியார்களோ பக்தர்களோ நம்ம போல இருக்கிறவா அவன் எப்படியெல்லாம் அவனை ஆராதிக்க வேணும்னு நினைக்கிறோமோ அப்படி வந்துடுறான். அவனுக்கு என்ன பேர் சூட்டணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கும் அவன் அனுகுணமா இருக்கான். அப்போ தமர் உகந்தது எவ்வருவம் சொல்ற மாதிரி அவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடியவனா. இப்போ நஞ்சியரோட திருவாராதன பெருமாள் பேரு ஆயர் தேவன் பேரு. அவர் எப்போ அந்த பெருமாளுக்கு ஆயர் தேவன் பேர் வச்சிருக்கார். ஒரு தடவை நடாத்துர் அம்மாள் சொப்பனத்துல போய் இவ போய் எனக்கு நாவல் பழம் கொடுன்னு கேட்டாராம். அப்போ நடாத்துருமாள் கேட்டிருக்கார், நீ யாருன்னு கேட்டிருக்கார். நான் ஜீயரோட பையன் ஆயர் தேவு, எனக்கு நாவல் பழம் கொடுன்னு கேட்டிருக்கார். ஒரு நாள் நஞ்சியர் போய் நடாத்துரம்மாள் என்ன உங்க நடாத்துரம்மாள் போய் நஞ்சியர்கிட்ட சொல்லச்ச, உங்க பெருமாள் என்ன சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறான். என் சொப்பனத்துல வந்து எனக்கு நாவப்பழத்தை கொடு, அதை கொடு, வெண்ணைய கொடு, இத கொடு, ஏதோ ஒண்ணு கேட்டு என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னாலாம். அத போல எம்பெருமான் நாம எப்படி நினைச்சு என்ன பேரிட்டு நம்ம பாவிக்கிறோமோ அதன்படி நம்ம கிட்ட பேசக்கூடிய நம்மள்ட்ட இறங்கி வந்து பேசுவானாம். அதுதான் தமர் உகந்தது எவ்வுருவம்ன மாதிரி எதை வேணாலும் வச்சு நம்ம அவனை பூஜை பண்ணலாம். ஆனால் நம்மளோட பாவ சுத்திய ரொம்ப எதிர்பார்க்கிறான். அதே போல பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவார், சதங்கை அழகியார் பேர் வச்சா அந்த எம்பெருமானுக்கு நாராயணாதி நாமங்களோட அவனுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதுக்கு இங்க ஒரு திருஷ்டாந்தம் வந்து காட்டுறார் எப்படி அப்படிங்கறத இந்த பிரதிமை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஒரு திருஷ்டாந்தம் காட்டுறார். சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோகோ பிரசன்ன வதனேக்ஷணாம் கிருத்வாத்மனஹா பிரீத்திகரம் ஸ்வர்ண ரஜதாபிஹி தாமர்ச்சயே தாம் பிரணமேத்தாம் யஜேத்தாம் விசிந்தயேத்து விஷத்திய பாஸ்ததோஷஸ்து தாமேவ பிரம்ம ரூபினின்னு சொல்றாருங்க. ரொம்ப அழகான ஒரு மலர்ந்த திருமுக மண்டலத்தோடு நல்ல அழகான கண்களோட இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை தங்கத்திலயோ வெள்ளியிலயோ பண்ணி ஒரு பூஜை பண்ணினாக்க ஆராதனை பண்ணா நம்ம கிட்ட உள்ள அத்தனை தோஷங்களும் போயிடுமா. ஏன்னா இந்த தேக யாத்திரைய தோஷங்கள் தானே. ஒரு நாளைக்கு எத்தனை தோஷங்கள் நம்ம மனசுல வருது. இந்த தோஷங்கள்லாம் திருவாராதனம் பண்ணினான்னா எந்த கிரகத்துல திருவாராதனம் செய்யப்படுகிறார்களோ அங்க இருக்கக்கூடிய அவர்களின் தோஷங்கள்லாம் போயிடுமா. அப்போ அந்த எம்பெருமான் பரரூபத்துடன் கூட அந்த எம்பெருமானை அடைகிற பிரம்ம ரூபினியும் சொல்றா. அப்போ எதுக்காக திருவாராதனம் பண்ணணும், அந்த எம்பெருமான் ஏன் அதை விரும்புறான் அப்படின்னா நம்முடைய தோஷங்கள் போகணும்ன்றதுக்காக தான் அப்படி அந்த இடத்துல வந்து திருவாராதனை பண்ணணும்ன்றான். இப்போ எப்படி திருவாராதனை பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீ பிரஷ்ன சம்கீர்த்தன ஒரு அழகான ஒரு விஷயம் காட்டுறது. இப்போ எம்பெருமானுக்கு பண்ணச்ச சுருக்கமா பார்த்தோம்னால் ஆசனங்கள்லாம் திருவாராதனத்துல உண்டு. அந்த மந்த்ராசனம் அப்படின்னு உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்நானாசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம், யாத்ராசனம், சயனாசனம் எல்லாம் உண்டு. இது வந்து ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை சொல்றது. அப்போ மந்த்ராசனம் எடுத்த உடனே பெருமாளுக்கு நம்ம வந்து அர்க்கியம் சமர்ப்பித்து பாத்தியம் சமர்ப்பித்து அக்ஷதைகள் புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சு அவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுக்கு மந்த்ராசனம் பேரு. அப்போ இந்த மந்த்ராசனம் அப்படின்ற ஒரு காரியம் எம்பெருமானுக்கு ஒரு கிரியையை பண்ணும் பொழுது எம்பெருமான் அந்த இடத்துல ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். அர்ச்சகரோ இல்ல யார் திருவாராதனம் பண்றார்களோ அவர்கள் சிஷ்யராக இருக்கணுமா. ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் எப்படி பணிவிடை பண்றானோ அதே போல எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கிரியையான மந்த்ராசனத்தை அவர் ஆச்சாரியனாக நினைத்து நாம் நம்மை சிஷ்யனாக பாவித்து அந்த அளவுக்கு செய்யணும் அவருக்கு. அதே போல ஸ்நானாசனம் திருமஞ்சனம் பண்றா. ஒரு சால கிராமம் இருந்தாலும் அது பெருமாள் தான். பல 100 சால கிராமம் இருந்தாலும் அது ஒண்ணுதான். அது ஒரு சால கிராமமாக இருந்தா கூட ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த ஒரு சால கிராமத்துக்கு திருமஞ்சனம் பண்ணா அன்னைக்கு அவர் கிருஷ்ணர்.
நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு திருமஞ்சனம் பண்ணினா அவர் அன்னைக்கு நரசிம்மர். ராம நவமி அன்னைக்கு அவர் திருமஞ்சனம் பண்ணா ராமர். அதனால 1 இருக்கு 8 இருக்கு அப்படின்ற கணக்கு கிடையாது. என்ன இருந்தாலும் அந்த பெருமாள் தான் இல்லையா? அப்போ அங்க திருமஞ்சனம் ஸ்நானாசனம் பண்ணச்சே, தீர்த்தம் புரோட்சணம் பண்ணச்சே, அப்போ நாம என்ன நினைச்சுக்கணுமா? அந்த பெருமாளை சிசுவா நினைச்சுக்கணுமா? யார் திருமஞ்சனம் பண்றாளோ அவ சிசுக்கு யார் பண்ணுவா? தாயாரா பண்ணுவா. ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைக்கு எவ்வளவு பயபக்தியா பண்ணுவா. கண்ணுல ஜலம் போகக்கூடாது, மூக்குல ஜலம் போகக்கூடாது, காதுல ஜலம் போகக்கூடாது, மெதுவா விதன்னு ஜலம் இருக்கான்னு பார்த்து அந்த குழந்தைக்கு குளிர்ச்சியாவும் இருக்கக்கூடாது, சூடாவும் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு அப்படி பார்த்து தாய் வந்து அந்த சிசுக்கு திருமஞ்சன குளிப்பாற்றாலே, அத போல அந்த எம்பெருமான நாம நினைச்சுக்கணுமா? நாம தாயாவும் சிசுவா நினைச்சுட்டு பண்ணணுமா? அதே போல அலங்காராசனம், அவனுக்கு ஒரு வஸ்திரங்கள்லாம் சேர்த்தாக்க, அப்போ அவனை நாயகனா நினைச்சுட்டு நம்ம நாயகியாக சதிபதியா நினைச்சுக்கணுமா? அது என்ன? அப்பதான் ரசிச்சு அலங்காரம். இப்படி ஏதோ கோணாம்தான் ஒண்ணு போட்டுட்டோம், ஒரு பொருத்தம் இல்லாத போட்டுட்டோம்னு இல்லாம, ஒரு எப்படி ஒரு நாயகன் நாயகின்னு நினைச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர எவ்வளவு ஒரு அபிமானத்தோட பாப்பாளோ, அபிமானத்தோட அன்போட வாங்கி வந்து அதை உடுத்திப்பாளோ, அத போல இந்த நாயக நாயகி பாவத்துல அந்த எம்பெருமானுக்கு அலங்காராசனம் பண்ணணுமா? அதே போல போஜ்யாசனம், தலிக அம்சே பண்றோம் இல்லையா? அப்ப தலிக அம்சே பண்ணச்ச அந்த எம்பெருமான நாம எப்படி நினைத்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் ஒரு அதிதி. நாம் வந்து அந்த ஒரு கிரகஸ்தர் அதிதிக்கு பண்ணச்ச எவ்வளவு ஒரு பார்த்து பண்ணுவா. அதிதி தேவோ பவன்றதுனால அதுக்கு ஒரு ஸ்ரத்த இருக்குமோ இல்லையோ? அதுல உப்பு புளி காரம் யாராருக்கு எப்படி இப்படி கொடுக்கணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷோடச உபச்சாரம் மாதிரி ஒரு பக்குவமா பண்றோம் இல்லையா அதிதிகளை? அத போல அந்த மாதிரி பண்ணணுமா? அதே போல யாத்ராசனம் பண்ணும் பொழுது எம்பெருமான் வந்து அரசனாகவும், நம்ம யார் பண்றாலும் அவன் மந்திரியா இருக்கணும். சயனாசனம் உபச்சாரம் பண்ணச்ச எம்பெருமான் வந்து அரசன், யார் திருவாராதனம் பண்றாளோ அர்ச்சகரோ இல்ல கிரகஸ்தரோ பண்ணச்ச இவ வந்து மந்திரி சேவகரா இருந்து பண்ணணும் அப்படின்ட்டு பாஞ்சரார்த்த ஆகமும் ஸ்ரீகிருஷ்ண சம்கீதையில சொல்றது. அப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாம பார்க்கணும். இப்போ சாதாரணமா எம்பெருமான் வந்து ஏன் இப்படி திருவாராதனத்தை இப்படி பண்ணணுமா அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் வரும். இப்போ சுவாமி ராமானுஜர் நித்திய கிரந்தம் ஒரு கிரந்தம், கடைசி கிரந்தம் அது. அவர் எழுதின கிரந்தங்கள்ல கடைசி கிரந்தம் தான் நித்திய கிரந்தம். இதுல ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு. இந்த திருவாராதனம் பண்றதே ஒரு மங்களகரம். எந்த கிரகத்துல திருவாராதனம் நடக்கிறதோ அந்த இடம் மங்களகரமா இருக்குமா? ஏன்னா ஆரம்பிக்கச்சே அத்தன்ற ஒரு பதத்துலதான் ஆரம்பிக்கிறார். அத்தன்ற பதமே மங்களகரம் சொல்லுவா. அதுல நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு. அதுல ஒரு 1-2 விஷயத்த பார்த்தாலே நமக்கு அது ஏன் முக்கியம்னு தோணும். இப்போ எம்பார் இங்க சாதிக்கிறார் ராஜவத் உபச்சாரம்ங்கிறார் ஒழியோ. இப்போ இந்த நம்ம வந்து எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், இல்ல நம்ம திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னாச்ச முதல்ல நம்ம கையை அஞ்சலி கூப்பிக்கணும். அஞ்சலி கூப்பிட்டு அவரை சேவிச்சுட்டுதான் நாம வந்து இந்த திருவாராதனத்தை ஆரம்பிக்கணும். அப்ப திருவாராதனத்தை ஆரம்பிக்கச்ச முதல்ல வந்து ராமானுஜர் என்ன சொல்றார்? சாத்விக தியாகத்துடன் ஆரம்பிக்கணுங்கிற. சாத்விக தியாகம் அப்படின்னா, இந்த திருவாராதனமானது என்னால் செய்யப்படவில்லை, எம்பெருமான் தன்னுடைய ஒரு பிரீத்திக்காக தான் ஏற்றுக்கொள்வதற்காக நம்மை பயன்படுத்தி கொள்கிறான் நினைச்சுக்கணுமா? அதான் சர்வசுவாமியான எம்பெருமான் சேஷபூதனான அடியேனை கொண்டு தனக்கு பிரீதி விளைக்கும் காரியங்களை தானே செய்வித்துக் கொள்கிறான் நினைச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியன் இந்த திருவாராதனத்தை செய்யறான்னு நினைச்சுக்கணுமா? நாம செய்யறதா நினைக்க கூடாதான். ஆச்சாரியன் செய்யறதாதான் நினைச்சுட்டாதான் அந்த பயம் வரும் மனசுல. நம்மளுக்கு அகங்காரங்கள் வந்துருமா? ஆச்சாரியன் இல்லைன்னா நம்ம கிடையாது இல்லையா? இந்த திருவாராதனை பண்ணக்கூடிய புத்திய அந்த ஆச்சாரியன் தானே நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. அதனால தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழுவாழி நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கை தொழுவான் அந்தரம் ஒன்றில்லை அடை. தொழுது மலர் கொண்டு முதல்ல சேவிச்சுட்டு காட்டுறார் நமக்கு. பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதிலே காட்டுறார். தூபம் கையேந்தி திருவாராதனத்தை எவ்வளவு அழகா காட்டுறார். எழுதும் எழு வாழி நெஞ்சேன் தன்னோட நெஞ்சுக்கு மங்களாசாசனம் பண்றார். எனக்கு அனுகூலமான இருக்க நெஞ்சே நீ எழுந்துரு, பெருமாளுக்கு இப்படி தொழுது கையேந்தி தீபத்தை காட்டி தூபத்தை காட்டி ஆராதனை பண்ணுங்கிறார். அப்போ அந்த இடத்துல பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவுங்கிறார். இங்க பழுதின்றி மந்திரங்கள்னா நமக்கு
எப்பவுமே எம்பெருமான சொல்லி நம்ம அனுபவிக்கணும்ன்றதுனால அந்த தொடர்ச்சியா வரணுமா, தைலதாரியா நம்ம இருக்கணுமா, அதுதான் பழுது சொல்றா. இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா, ஆச்சாரியன் மூலமா அவன்கிட்ட போகணுமா. அதுக்குதான் இந்த திருஷ்டாந்தம், இந்த பாசுரத்தை அடியன் வந்து இப்ப விண்ணப்பிச்சேன். இப்ப ஒரு யானை மேல ஏறணும் அப்படின்னா அங்க கொடுக்குறாரு, ஆழ்வார் சொல்றாரு, அங்க வியாக்கியானத்துல சொல்றார், யானை மேல ஏறணும்னா நாம அப்படியே போய் ஏறிட்டா யானை நம்மளை கீழே போட்டு மிதிச்சிரும். யானை பாகன் கை கொடுத்து நாம ஏறினா யானை ஏற்றிக்கும். அதே போல நாமே ஒரு சுதந்திரமா ஒரு மந்திரத்தை சொல்றோமோ ஒரு பண்ணோமோ எம்பெருமான் ஏற்றுக்க மாட்டான். ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததுல இருந்து நம்ம அவளை நினைச்சுன்னு நம்ம பண்ணினோம்னா எம்பெருமான் அங்கீகரிப்பான்னு சொல்றார். அதனாலதான் இங்க நித்திய கிரந்தத்துல சுவாமி சொல்லிச்சு, ஆச்சாரியன்னு நினைக்கணுமா. ஆச்சாரியன் நினைச்சு சாத்வீக தியானம் ரொம்ப முக்கியம், தியாகம். நம்ம பண்ணலாம் இதை எம்பெருமான் தான் பண்ணிக்கிறான்ற நினைச்சுட்டு நாம போய் அங்க பண்ணணும். பண்ணிக்கிச்ச ராஜ உபச்சாரம் சொல்றா இல்லையா, என்னன்னா Lata, can you mute, please? Can you, Lata? Lata, please mute. Madam, continue, please, madam. Madam, பேசலாம் மேடம். சவுண்ட் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது. இல்ல இப்ப இப்ப நிறுத்தியாச்சு. வராது மேடம், மியூட் பண்ணியாச்சு. பேசுங்க மேடம். அந்த திருவாராதனத்தை நாம் எப்படி, அந்த இடம் எம்பெருமான் எழுந்தொருள் இருக்கக்கூடிய இடம், அங்க ஸ்ரீமூர்த்திகள் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சால கிராமம் இருந்தாலும் நாம என்ன நினைக்கணுமா, அந்த இடத்த நினைக்கும் பொழுது அதை யாக பூமியா நினைக்கணுமா. அந்த யாக பூமியில எம்பெருமான் எழுந்தொருள் இருக்கான்னு நினைச்சுட்டு நாம என்ன பண்ணணும், பரமபதத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான இங்க எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கணுமா. இப்போ ஒரு பிரதம மந்திரியோ இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு பெரிய காரியஸ்தர்கள் வந்தான்னா அவ ஒருத்தர் வரமாட்டா, அவளு கூட இருக்கக்கூடிய பல பேர் வர, அதிகாரிகள் எல்லாரும் வருவா. இப்ப கூட நம்ம சமீபத்துல பார்த்தோம், பிரதம மந்திரி வரைச்ச எத்தனை கார் வந்தது, எத்தனை அதிகாரிகள் வந்தா இல்லையா. அதே போலத்தான் எம்பெருமான் பரமபதத்திலேருந்து நாம இங்க வந்து எழுந்துருள வேணும் பிரார்த்திக்கணுமா. நாம் திருவாராதனம் செய்யும் பொழுது அந்த எம்பெருமான் கிட்டக்க இங்க திருவாராதனம் ஆச்சாரியனோட கடாட்சத்தினால விசேஷமாக அவன் கையா அவர் பண்ற திருவாராதனம் சமஸ்த பரிவாராயன் சொல்ற மாதிரி எல்லா பரிவாரங்களுடன் வர வேண்டும் பிரார்த்திக்கணுமா. அப்ப பிரார்த்திக்கச்ச முதல்ல அங்க எம்பெருமானும் தாயாரும் எழுந்துருளி இருக்கா. அப்ப எம்பெருமான் தாயார் எழுந்துருளி இருக்கும் பொழுது அந்த தாயாரையும் கூப்பிடணும், பெருமாளையும் கூப்பிடணும். அதுக்கு முன்னாடி அங்க 8 பேர் சாமரம் வீசின்னு இருப்பாளாம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் அவ எழுந்துருளி இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல 8 பேர் சாமர கன்னிகைகள் இருப்பாளாம். அவளை முதல்ல வர சொல்லணுமா. ஏன்னா இங்க எழுந்துருளும் பொழுது இந்த பெருமாளுக்கு நாம ஆசனம் கொடுக்கிறோம், தாயாருக்கு ஆசனம் கொடுக்கிறோம். அப்போ அவருக்கு யாரெல்லாம் பரிசாரிகைகள் அப்படின்னு பறிச்ச விமலாயே சாமர ஹஸ்தாயே நமகா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடணுமா. கூப்பிடச்ச இப்படி இப்ப ஈசான்யமா அவளுக்கு ஒவ்வொரு இடமா மனசால பாவிக்கணும். நம்ம இருக்கிற இடம் ஒரு புடி இடம் கூட இருக்கலாம், அப்ப அது ஒண்ணும் தப்பு இல்லை. நாம ஒரு காரியம் பண்ணச்ச நம்மளோட சிந்தைகள் எத்தனை மைல் எங்கெங்கயோ பயணிக்கிறது. ஒரு செகண்ட்ல நம்ம எத்தனை சிந்தைகள் வச்சுக்கிறோம், எவ்வளவு புத்தியில நமக்கு எத்தனை விஷயங்கள் வருது. அதனால அத்தனை பேரும் வரணுமா, உட்கார வைக்கணுமா, அது 1 மணி நேரம் ஆகுமான்னு கிடையாது. ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம் நம்ம பெருமாளே தாயாரோட எழுந்துருளவோம். உனக்கு இருக்கக்கூடிய அந்த 8 பேர் சாமரம் வச்சுட்டு இருக்காளே அவளெல்லாம் நீ அழிச்சிட்டு வா, அவளோட கூப்பிடணுமா. அவளை கூப்பிட்டு அங்க எழுந்துருள வைக்கணும். அப்ப நாம மனசுல என்ன நினைக்கணுமா, அந்த எம்பெருமானோட விபூதிகள், சாட்சாத் நாராயண் எப்படிப்பட்டவன், நித்திய விபூதி லீலா விபூதி வைத்துக் கொண்டிருப்பவன், அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்யாண குணங்கள் இருக்கு, அவனுக்கு அகிலகேய பிரத்யநீக கல்யாணை கதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணானந்த ஞானானந்தைக சொரூபன் இருக்கக்கூடியவன் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு அதுக்கு மேல இந்த லோகத்தை இந்த எம்பெருமான் தான் தாங்குறான். அப்போ கூர்ம ரூபியா தாங்கிறதுனால அந்த கூர்ம ரூபியா எம்பெருமான நினைச்சுக்கணுமா. அதுக்கு மேல எம்பெருமான் ஆதிசேஷனாகவும் தாங்குறான், அனந்தாய நாகராஜாய நமகா அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கணும். இந்த இடத்துல அனந்தாய நாகராஜாய நமகான்னு முதல்ல நினைக்கிச்ச எம்பெருமான் ஆதிசேஷனா இருந்து தாங்கக்கூடியவனா நினைச்சுக்கணும்.
பின்னாடி நித்திய சூரிகள்ல கூப்பிடுச்ச மறுபடியும் அனந்தாய நாகராஜாய நமகான்ட்டு அங்க பிரதிஷ்டை பண்ற மாதிரி நமக்கு ஆவாகனம் பண்ணுச்ச. அப்ப நித்திய சூரி, ஏன்னா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் இருக்கக்கூடிய அந்த அனந்தனை நினைக்கணும். அப்ப இந்த சாமர ஹஸ்தத்தோட இந்த பெருமாளும் தாயாரும் வந்து எழுந்துள்ளி இருக்கார். அதற்கு பிறகு ஸ்ரீதேவி தாயாருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமகா, பூமியை நமகா, நீலாயே நமகா, அந்த தாயாரெல்லாம் அந்த பேரை சொல்லி கூப்பிடணும். ஏன்னா ஒரு பெரிய மனுஷா வந்தானா அவ கூட வந்த எல்லாரையும் வாங்க உட்காருங்க தானே ஆத்துல சொல்றோம். எல்லாருக்கும் தானே நம்ம உபச்சாரம் பண்றோம். அந்த ஒத்தருக்கு மட்டுமா நம்ம கவனிக்கிறோம். அதே போலத்தான் எம்பெருமான் வந்தாருன்னா அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை கைங்கரிய பலர்களையும் கூப்பிடணும். மனசுதான் ஒரு க்ஷணம் ஒரு கர்மம் திருத்திண்டு பண்ற நாளைக்கு நம்ம எத்தனை யோசனை பண்றோம். அது போல அந்த பெருமாளை ஏழை பண்ற இடத்துல மனசால நம்ம அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கைங்கரிய பலர்கள்லாம் இருக்கா. அப்போ அனந்த கருட விஸ்வக்சேனர் அவாலையும் ஆவாகனம் பண்ணணும், சேனாதிபதிகளும் ஆவாகனம் பண்ணணும். இப்போ பெருமாள் தாயார் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் துளசி மணிமாலை. இன்னொரு விஷயங்க, எம்பெருமானுக்கு இப்படி இவாளெல்லாம் நம்ம கைங்கரிய பலர்களை கூப்பிடுறோம் இல்லையோ, அதே போல எம்பெருமான் திருவாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருப்பான். கிரீடம், குண்டலம், ஹாரம், கேயூரம் இதெல்லாம் சாத்தின்னு இருக்காரு இல்லையா. இதுகெல்லாம் நாம நினைக்கிறோம் வெறும் திருவாபரணம் தான் நினைக்கிறோம். எல்லாமே நித்திய சூரியா. ஏன்னா எம்பெருமான்கிட்ட எது போனாலும் அது கைங்கரியம் செய்கிறது அங்க. அப்ப அந்த கைங்கரியம் பண்ணச்ச அதுவும் நித்திய சூரி. அந்த நித்திய சூரியாக இருந்தவர் தான் கிரீடமாக இருந்து எம்பெருமானுக்கு ஒரு தொண்டு செய்கிறார். அதே நித்திய சூரியாக இருப்பவர் தான் குண்டலமாக இருந்து எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் செய்கிறார். அதே நித்திய சூரி ஹாரமாக இருந்து ஒரு கைங்கரியம் செய்கிறான்றதுனால அந்த அதுக்கெல்லாம் ஓம் பிரணவத்தை சேர்த்து நமப்பதத்தை சேர்த்து அந்த கிரீடத்துக்கும் ஒரு ஆசனம் கொடுக்கணும், குண்டலத்துக்கும் ஒரு ஆசனம் கொடுக்கணும். எம்பெருமான் திருவாபரணம் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனைக்கும் ஆசனங்கள் கொடுத்து எழுந்தொள்ள பண்ணணும். அதே போல்தான் திவ்யாயுதங்கள் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கேதி ராஜா என மகான்ட்டு அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுக்கணும். அதே மாதிரி பாஞ்சஜன்யம் அவருக்கு ஆசனங்கள் கொடுக்கணும். திருவருமார்பன் இல்லையா எம்பெருமான், அதுக்கும் கொடுக்கணும். இப்படி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள் திவ்யாபரணங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, சேனை முதலிகிற சொன்ன மாதிரி அவருக்கு பரிஜனங்கள்லாம் உண்டா. கஜானனர், ஜெயத்சேனர், ஹரிபக்தர், கால பிரகிருதி சம்யர் கொடுத்துருக்கா. இப்போ சேனை முதலிகளை மட்டும் வான்னு சொல்லிட்டு அவர் பரிவாரத்தோட தான் அவரும் வருவார். அப்ப அவரையும் கூப்பிடணுமா. அதே போல அங்க பரமபதத்துல துவாரபாலகால்லாம் இருக்கா. அந்த துவாரபாலகால் இருக்கச்ச 4 திக்குகள் இருக்கு, 4 திருவாசல். அப்ப 8 இடத்துல துவாரபாலகர்கள் இருக்கார். அந்த 8 பேர்களும் சண்டாய துவாரபாலகாய நமகா, சண்டர், பிரச்சண்டர், பத்ரர், சுபத்ரர், ஜெயர், விஜயர், தாத்ரே, விதாத்திரன்னு இருப்பாளாம். இந்த ஆக்ஞா முத்திர ஒரு கை வச்சுட்டு இருப்பாரு, நீங்க பாக்கலாம். அந்த துவாரபாலகால் கை வந்து இப்படி ஒண்ணு வச்சுட்டு இருப்பா. அது ஏன் அப்படி வச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்க, நம்ம வந்து குழந்தைகளை வந்து ஆய் அப்படின்னு மிரட்டுறோம் இல்லையா. அத போல சன்னதிகள்ல இந்த சேவார்த்திகள் போகச்ச பாருங்க, பார்த்தா தெரியும். ஒரு கை ஏன் ஒரு வரல் மட்டும் வச்சுட்டு கரெக்ட். கோவிலுக்கு வந்தா எம்பெருமான் குணத்தையும் அவனை தவிர அடியார்கள் பத்தி பண்ணிட்டு அததான் நினைக்கிறமே தவிர அனாவசிய பேச்சு சன்னதியில பேசக்கூடாது. அனாவசியமான எந்த விதமான சிந்தையும் அங்க வரக்கூடாது. வாங்கோ பெருமாளை சேவிங்கோ, பெருமாளை அனுபவிங்கோ, ஏதாவது ஸ்லோகத்தை சொல்லுங்கோ, பாசுரத்தை சேவிங்கோ, போயிட்டு இருங்கோ. பகவத் பாகவத குணானுபவத்தை தவிர இங்க வேற லோகவிதமானது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணேன்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய மிரட்டுற மாதிரி இப்படி கை காட்டுறதுதான் அந்த முத்திரையா. அதனாலதான் துவாரபாலகர்கள் அங்க வச்சிருக்கலாம். அதே போல கணாதிபதிகள், தசமூர்த்திகள். இப்ப கூட தசமூர்த்திகள் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வீதி புறப்பாடாறதுக்கு முன்னாடி வந்துட்டு போவா. குமுதன், குமுதாக்ஷன், புண்டரீகன், வாமனன், சங்கு கர்ணன், சர்ப்பநேத்திரன், சுமுகன், சுப்ரதிஷ்டன், மாணவன், பஷ்னி கற்பன்ட்டு இப்படி வந்து எல்லாமே மானசீகமா நினைக்கணுமா. இவ எல்லாரையும் வர சொல்லி நம்ம மானசீகமா நினைச்சு அப்படி பண்ணிட்டு, ஏன்னா இந்த திருவாராதனம்ங்கிறது ஒரு யாகம் யாக பூமின்னு சொல்றதுனால அதுக்கப்புறம் அவருக்கு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுல ஹபிஸ். அந்த ஹபிஸுக்கு அப்புறம் அதை என்ன பண்றோம், அனுயாகம் சொல்லி சாப்பிடுறோம். நம்ம அந்த பிரசாதமா சாப்பிடுறோம். நாம தலிகை பண்ணி நாம பசிக்கு சாப்பிடுறதா நினைக்க கூடாது. இந்த யாகத்தில் ஹபிஸாக இந்த அன்னமானது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த எம்பெருமான் பிரசாதமாக அது அனுயாகம் என்று சொல்வோம். அனுயாகமா நம்ம சாப்பிடணுமா. இப்படி எல்லாம் நினைச்சு அந்த பெருமாளுக்கு ஒவ்வொரு காரியம் பண்ண. அதான் ராஜ உபச்சாரம். பெரிய ராஜாக்கள் வந்தா எப்படி பரிவாரங்கள் வருகிறார்களோ நாம மனசால நினைக்கணுமா. இந்த இது பண்ணது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணச்ச சால கிராமமாக இருந்தாலும்
நம்ம மனசுக்குள்ள எம்பெருமானோட அந்த வஸ்திரமோ பீதாம்பரமோ திருவாபரணமோ களைஞ்சு வைக்கிறதா நாம பாவிக்கணுமோ. அப்படி பாவிக்கச்ச அதை களைஞ்சி வடமேற்குல சேன முதலிகள் எழுந்துள்ள இருப்பதாகவும் அந்த சேனை முதலிகிட்ட இந்த திருவாபரணத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதாகவும் திருப்பி அவர்கிட்ட வாங்கி அவருக்கு சாத்தணும். அதே மாதிரி சயனாதி கடைசியில முடிச்சுட்டு பண்றோம் இல்லையா, அப்ப மறுபடியும் பெருமாள் படுத்துக்கச்சு அந்த மாலையெல்லாம் களையறதாக நாம பாவிக்கணுமா. பாவிச்சுண்டு அந்த சேனை முதலிகள்கிட்ட மறுபடியும் அதை கொடுத்துட்டு, ஏன்னா எம்பெருமான் படுத்தச்சு உறுத்தக்கூடாதான் அவருக்கு, அதனால அத மாதிரி எல்லாம் ஒரு உபச்சாரம் பண்றத மனசால பாவிக்கணுமா. அதுதான் ராஜவத் உபச்சாரம்ட்டு இந்த இடத்துல எம்பார் காட்டுறார். ஏன்னா ரொம்ப முக்கியமானது இல்லையா, ஏன்னா எம்பெருமான ஆராதனை பண்ணணும்னு வச்சு நம்மளோட ஞானத்துக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ நமக்கு இங்க எம்பெருமானார் இப்படி காமிச்சு கொடுத்துருக்கார். எம்பெருமானார் காமிச்சு கொடுத்தாருன்னா எல்லாரும் கேட்பா, 1 மணி நேரம் பண்றதுக்குள்ள அவகாசம் இருக்காதே, எப்படி பண்ண முடியும்னு கேட்பா. அதனால நம்ம பண்ண வேண்டாம். எந்த ஒரு சமய சந்தர்ப்பமா இருந்தாலும் ஒரு க்ஷணம் பரமத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் வருகிறார், அவரோட பரிவாரங்கள் வருகிறது, நாம இந்த மாதிரி நினைக்கணும்னு நினைச்சுட்டு அந்த நடுவுல ஆழ்வார்களோட ஸ்ரீ சுக்தி அப்புறம் மந்திர புஷ்பங்கள் யாராருக்கு என்னென்ன அவகாசங்கள் இருக்கோ அதையெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அன்னன்னி திருநட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி அவனை ஆராதிக்கிறோம் இல்லையா. இதுதான் இந்த இடத்துல ராஜவத் உபச்சாரம் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்தது புத்திரவத் ஸ்நேகம் சொல்றார். அப்ப ராஜவத் உபச்சாரத்தை பார்த்துட்டோம், இது பாவம் தான் இது. அதே மாதிரி புத்திரவத் ஸ்நேகம் அப்படின்னுச்ச ஒரு தாயோட பரிவு தானே அந்த எம்பெருமானுக்கு. அப்ப எம்பெருமானுக்கு தலிகை பண்ணி சமர்ப்பிக்கும் பொழுது ஏதோ ஒண்ணு உப்பு இருக்கா, புளி இருக்கா, சூடா இருக்கா, ஆறி இருக்கா அப்படின்லாம் இல்லாம அவருக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தாயார் எப்படி உடம்ப நன்னா அவனுக்கு ஒரு ஹதமா அவனுக்கு வாய்க்கு ருச்சியா பண்ணி இந்த குழந்தைக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு எப்படி ஒரு ஸ்ரத்தையா பண்றாளோ அத மாதிரி பண்ணணுமா. இது நமக்கு திருநாராயணபுரத்து ஆயின்ற பேரே அவருக்கு, பெருமாளுக்கு அவ்வளவு பரிவா எல்லாம் பண்ணுவாராம், பால் காய்ச்சி கொடுப்பாராம் ஆயி. அப்படி ஆயின்ற பேரே அந்த பாவத்தினால வந்தது. அதே போலதான் நடாதூர் அம்மாள், காஞ்சிபுரத்துல எம்பெருமானுக்கு பால் காய்ச்சி கொடுக்கறதுன்னு நடாதூர் அம்மாள் வந்தது இல்லையா. உடையவரே சன்னியாசி, ஆனா அவர் தாய் போர்ல அவருக்கு ஒரு பாவம் வந்துதான். நித்தியம் நம்பெருமாளுக்கு உடையவர் காலத்துல பிரசாதம் கொண்டு கண்டர்ல பண்றதுக்கு மடப்பள்ளியில இருந்து பெருமாளுக்கு போகச்ச அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. 5 கொடிக்காய் 5 செடிக்காயில் இருக்கணும், செடிகள் இருக்கக்கூடிய 5 விதமான காய்கறி, அது மாதிரி கொடியில இருக்கக்கூடிய 5 விதமான காய்கறி. அது அப்படி பண்ணின்னு போச்ச தினம் எழுந்துள்ள பொண்ணின்னு போகச்ச என்ன பண்ணுவாரா, எங்கிட்ட காமி அதன் வாராம். அந்த பிரச்சாரகர் எடுத்துன்னு போகும்போது பாப்பாளாம், பார்த்தாக்க எப்படி எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாப்பாளாம். திருப்பி போயிட்டு திருப்பி எம்பெருமான் கண்டூர்ல பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வரச்ச மறுபடியும் கொண்டு காட்டுன்னு வரான், பாப்பாளாம். இப்படி ஒரு 6 மாசம் போச்சான். 6 மாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் பெருமாள்கிட்ட எம்பெருமானார் கேட்கிறாராம், என்ன பெருமாளே நீ தினம் சாதம் சாப்பிடுற, ஒரு நாளாவது உன்னோட வரல் அதுல பட்டிருக்கான்னு நானும் பாக்குறேன், ஒரு நாள் கூட உன் வரல் அதுல காணுமே அப்படின்னு கேட்டாராம். அது போல இந்த புத்திரவ ஸ்நேகம்ன்றதா இங்க எம்பார் கொடுக்கறது புத்திரவ ஸ்நேகம். அந்த ஸ்நேகத்தோட அங்க அந்த எம்பெருமானு கண்டர்ல பண்ணணும், அதுதான் புத்திரவ ஸ்நேகம். அடுத்தது சர்ப்பவத் பீதிங்கிறார். இப்போ இவ்வளவு தூரம் உபச்சாரம் பண்றா, மனசுக்குள்ள பண்றோம். ஏன்னா எம்பெருமான் ராஜ உபச்சாரம்ன்றதுனால யாரும் பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் கண்ணன் கீதையில சொல்லும் பொழுது பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னு அந்த சொல்லிருக்கால, அஸ்னாமி பிரயதாத்மனகாங்கிறான், உள்ளன்போட யாரு கொடுத்தாலும் அது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றான், கொடுக்கக்கூடிய வஸ்துவையோ மத்ததையோ பாக்கல, அவனோட மனசுல உள்ள அந்த ஈர நெஞ்சதான் நான் பாக்குறேன்றான். என்ன வஸ்து கொடுக்குறா, என்ன மாதிரியான மனுஷா கொடுக்குறா அப்படின்னு நான் பாக்குறது கிடையாது. யார் கொடுத்தாலும் யகாங்கிற அந்த இடத்துல எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், ஞானம் உள்ளவன் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன், ஞானம் இல்லாதவன் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன், பாவியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், அஜ்ஞானியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், தனம் உள்ளவன் தனம் யார் கொடுத்தாலும் சரி, ஆனா அந்த நெஞ்சில ஈரம் இருக்கணும். அப்படி அவன் அன்போட எனக்கு கொடுக்கச்சே பல நாள் பட்னி கிடந்து ஒரு நாள் சாத்தா பார்த்தாக்க எப்படி இருக்கும், ரொம்ப நாள் சாப்பிடவே இல்லை, திடீர்னு அவனுக்கு அன்னத்தை பாக்குறான், எப்படி சாப்பிடுவான். அத போல அன்பு கொண்டவன் எனக்கு ஒருவா ஏதாவது ஒரு துளசியோ ஒரு தீர்த்தமோ கொடுத்தான்னா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், பசியன் சோற்றை கண்டார் போல் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு அங்க நிறைய ரொம்ப அழகா அகம்ன்ற இடத்துல நிறைய வியாக்கியானம் பண்றாரு அந்த இடத்துல. அத போல இருக்கும் பொழுது ஏன் இங்க புத்திரவத்து வாத்சல்யம் வாஸ்தவம் ஸ்நேகம், ஏன் சர்ப்பவத் பீத்தின்னு கொடுக்கிறார் எம்பார் அப்படின்னா, இந்த பகவானுக்கு நமக்கு இந்த கைங்கரியங்கள் பண்ணச்ச 2 விஷயம். அதுல ஒண்ணு
நாம் பண்றோன்ற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா சுவாதந்திரியம் வந்துரும். ஆச்சாரியன் செய்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணணும். பகவான் என்னை கொண்டு தான் எடுத்து என்னை கொண்டு பண்ணி வைக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் சாத்விக தியாகம் சொன்னார். ஆனா ஏன் பின்ன சர்ப்பவத் பீதி அப்படின்னு நாம நினைப்போமா, நான் பாரு இந்த பெருமாளுக்கு இப்படி எல்லாம் எனக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்துருக்க, நான் இப்படி எல்லாம் பண்றேன், என்ன மாதிரி யாரும் பண்றதுக்கு யாரும் உலகத்துல இல்ல, எல்லாரோடையும் நான் தான் நன்னா பண்றேன்னு அந்த அகங்காரம் வரக்கூடாதான். பயந்துட்டு தான் பண்ணணுமா. அவனுக்கு ஒரு டம்ளர் தீர்த்தம் வச்சா கூட அன்போட உள்ளன்போட பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம், ஸ்வயம் பிரயோஜனம். ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து நாம் பகவானுக்கு இந்த ஆராதனைகளை பண்ணக்கூடாது. எனக்கு ஜென்மா கிடைச்சிருக்கு, ஞானத்தை கொடுத்துருக்க, ஒரு நல்ல புண்ணிய கஷேத்திரத்தை கொடுத்துருக்க, இந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கொடுத்துருக்க, இத நீ பண்ணிக்கிற, நான் கருவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழி நடத்துன்னு நம்ம நினைக்கணுமே தவிர வேற எண்ணம் நமக்கு எதுவும் வரக்கூடாது. அதுல நம்ம பயப்படணும். அதே போல ஒரு திருவாராதனம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல யாரையாவது எங்கேயாவது ஒரு மனசாலையோ வாயாலையோ சரீரத்தாலேயோ எங்கேயாவது ஒரு அபச்சாரம் பட்டுட்டா, என்ன ராஜோபச்சாரம் பண்ணாலும், என்ன புத்திரவ ஸ்நேகமாக இருந்து பண்ணாலும், எப்படி ஞானத்தோட எல்லா வேத இதிகாச ஆகம புராணாதிகளை சொன்னாலும் அது எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு பாகவதன் கிட்டக்க ஒரு வைஷ்ணவன் கிட்டக்க பாகவத அபச்சாரம் பட்டுட்டு அத்தனை திருவாராதனம் பண்ணினா அது வியர்த்தம். அதனால நாம மனசுல என்ன நினைக்கணும், பெருமாளே நான் திருவாராதனம் பண்ணிருக்கேன், என்னோட மனசானது யாரிடமும் அபச்சாரம் படாதபடி என்னை நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்ப எப்படி ஒரு அந்த இது சொல்றா இல்லையா, பாம்பு மாதிரி அந்த இந்த அபச்சாரம்ங்கிறது அந்த சர்ப்பம் மாதிரியாம், அந்த சர்ப்பத்தை பாக்குற மாதிரியாம். ஏன்னா சுவாமி தேசிகன் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு திமிங்கிலத்தை பத்தி சொல்றார். திமின்னு ஒரு இது இருந்தது சமுத்திரத்துல, ஒரு மீன். அந்த திமின்ற மீனை திமிங்கிலம்ங்கிறது முழுங்கிடுமா. அந்த திமிங்கிலத்தை இன்னொரு திமிங்கிலம்னு ஒண்ணு இருக்குமா, அது முழுங்குமா. அந்த திமிங்கிலன்றத இன்னொரு திமிங்கிலன்னு முழுங்குமா. இப்படியே போயிட்டு இருக்குமா. ஆனால் இதே போல நம்முடைய பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய பாவங்கள் வச்சுட்டு இருக்கோம், அனாதி காலமா பாவங்கள் வச்சுட்டு இருக்கோமே. இந்த பாவங்கள் இந்த இதெல்லாம் என்ன பண்ணுவோம், பெருமாள்கிட்ட ஒரு சரணாகதி பண்ணிட்டா போருமா, உடனே இந்த பாவங்கள் எல்லாம் அந்த சரணாகதியில போயிடுமா. எல்லாரும் எப்படி அந்த திமிங்கிலம் முழுங்கித்தோ அத மாதிரி இந்த சரணாகதியில இந்த பாவங்கள்லாம் போயிடுமா. ஆனால் இந்த சரணாகதியை எது முழுங்கும் அப்படின்னா, நம்ம யாரையாவது ஒரு பாகவத அபச்சாரம் பட்டுட்டா அந்த சரணாகதியையே அந்த பாகவத அபச்சாரம் முழுங்கிடுமா. சுவாமி தேசியம் அழகா ஸ்லோகம் சாதிச்சிருக்காருங்க. அதே போல கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போனவொன்னு கேட்கிறா, எதனால இப்படி ஆயிடுத்துன்னு. அப்ப சொல்றார், ஏதோ ஒரு பாகவதன் ஒரு வைஷ்ணவன் திருமண் கோணல் நான் சொல்லியிருக்கலாம், அதனால பாகவத அபச்சாரம் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார், நாம் அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்கு நமக்கு அப்படி காமிக்கிறார். அத மாதிரி வைனதய விருத்தாந்தம் கூட இருக்கு. ஒரு காலவன்றவன் விஸ்வாமித்திரர்கிட்டக்க நிறைய குருகுல வாசமா இருந்து நிறைய பல வித்தைகள்லாம் கத்துட்டு இருந்தா, முடிஞ்சு கொடுத்து உனக்கு ஏதாவது சன்மானம் பண்ணணுமே, ஏன்னா குருக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, காணிக்கை தரணும்னு கேட்கறான். அப்ப விஸ்வாமித்திர சொல்ற, எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ற. இல்ல நீர் வாங்கிக்கணுங்கிறான். இல்லப்பா வேண்டாங்கிற. சொன்னா விட்டுட வேண்டியதானே. ஏற்கனவே விஸ்வாமித்திரர் கோபம் உள்ளவர். இவன் மேல மேல என்ன பண்றான், நான் கொடுக்கணும்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் கோபம் வந்துருது. அவர் சொல்றார், பச்சை கலர் காது, வெள்ளபளேன்னு சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய குதிரை, ஆனா காது மட்டும் பச்சையா இருக்கணும், 800 குதிரை எனக்கு வேணும், போய் எடுத்துன்னு வா, எனக்கு குரு காணிக்கையா கொடுன்னுட்ட. சும்மா இருக்கலாமோ இல்லையோ, ஏதோ ஒண்ணு கேட்கறேன்ட்டு. உடனே இவன் எங்க பார்த்தாலும் உலகத்தெல்லாம் தேடுறான், கிடைக்கல. அந்த மாதிரி பச்சை கலர் காது குதிரை எங்க கிடைக்கும், கிடைக்கல. அப்படியே கவலைப்பட்டுன்னு இருக்கான். அப்போ அவனுக்கு இந்த வைனதேயன் கருடாழ்வார், கருடன் ஒரு நண்பனா இருந்தான் நான் எப்பவோ. அப்போ அந்த கருடன் அங்க வரார். என்னப்பா ஏன்பா அவ்வளவு கவலையா இருக்க அப்படின்னு கேக்குற. இந்த மாதிரி விஸ்வாமித்திரட்ட எல்லா விஷயங்கள்லாம் கத்துட்டேன், குருதட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் இந்த மாதிரி 4-5 தடவை கேட்டவனும் கோவத்துல பச்சை கலர் காது 800 குதிரை வெள்ளையா இருக்கணும், வெள்ளை வளையன்னு இருக்கணும், கொண்டு வான்ட்டார், நான் எங்க தேடுவேன்னு. வா நம்ம தேடலான்ட்டு அவன் அழிச்சுன்னு போற. போகச்சு இப்படியே ஒவ்வொரு இடமா கடல்லாம் தாண்டி போச்சு. அங்க ஒரு மலை மாதிரி இருக்கு, ஒரு குன்று. அங்க போய் உட்கார்றாவ. அங்க போய் அன்னைக்கு தங்கரா இளைப்பாறுகிறார்கள். அங்க சாண்டிலின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்திரீ, ரொம்ப அனுஷ்டானம், எம்பெருமானே நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவள், நல்ல பரம பாகவத உத்தமையானவ. அவ இடத்துல போய் இவ போய் தங்கரா. தங்கச்சு அவர்கள் அந்த இவ 2 பேருக்கும் நிறைய உபசாரங்கள்லாம் பண்ணி இவாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சத்கரிக்கிறா. ஒரு பரம பாகவதையா இருக்கக்கூடியவ தானே. இந்த கருடன் நினைக்கிறாரா அந்த சமயத்துல,
இவ இவ்வளவு பரம பாகவதியா இருக்காளே, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்துல அப்படி இருக்காளே. ஆனா இந்த இடத்துல போய் இவ இருக்காளே, இவ ஒரு திவ்ய தேசத்துல போய் இருந்தா நன்னா இருந்திருக்கும். திவ்ய தேசத்துல இருந்தா இவளோட இந்த வைஷ்ணவத்துவத்தோட இருக்கக்கூடியவ இருந்தா இன்னும் நன்னா இருக்குமே. இந்த ஊர்ல இருக்காளே இவ அப்படின்னு நினைச்சாராம். நினைச்சுங்கதான் படுத்துட்டு இருக்காரு அவர். அந்த நிமிஷமே அவரோட 2 சிறகுமே காணுமா, கட்டாயிடுதான். பாக்குறவ அழகா எனக்கு சிறகு போயிடுத்தே பறக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த நிமிஷம் அவர்கிட்ட சொல்லச்ச, ஏதாவது நினைச்சேங்களான்னு கேக்குறா. அப்போ அவர்கிட்ட போய் அவளை போய் சேவிச்சு, அம்மா நான் மன்னிச்சிருமா என்ன, நான் இந்த மாதிரி நீ இவ்வளவு பரம பாகவதையா இருக்கக்கூடியவ, இவ்வளவு சத்காரியா இருக்கிய, சத்காரங்கள்லாம் பண்ணிருக்க எனக்கு, நீ இந்த ஊர்ல இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற இடத்த விட்டுட்டு நீ நல்ல கஷேத்திரத்துல இருந்தா நன்னா இருக்குமே நான் நினைச்சேன் அப்படின்னு. என்ன காரணம்னா, எங்க ஒரு பாகவதர் இருக்காரோ அதுவே புனிதமான இடம். இடத்தை வச்சு பாகவதர்களுக்கு சிரேஷ்டம் இல்ல. பாகவதன் எங்க இருக்காரோ அதுவே பரமக்ஷேத்திரம் அது. அப்போ அவ இந்த இடத்துல இருக்காளே அந்த இடத்துல இருக்காளே அப்படின்னு நாம ஒரு தாழ்வா அதை நினைக்க கூடாதான். அது பகவான் எங்க இருப்பார், அடியவர்கள்ட்ட இருப்பார். அப்ப பாகவதர் இருக்கிற இடத்துல பகவான் சாட்சாத் அங்க இருப்பார். அப்போ அது திவ்ய தேசமாதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அவ அங்க இல்லையே இங்க இல்லையேன்னு நினைச்சிட்ட உடனே அவள்கிட்ட போய் அபராத க்ஷாமனம் வாங்கிட்ட உடனே மறுபடியும் சிறகு கொடுத்து அப்படின்னு அந்த வைணதைய விருத்தாந்தம் எல்லாம் பாக்குறோம். அதனால ஆண்டாள் நமக்கு காமிச்சிருக்கா. ஏன்னா ஆண்டாளோட திருப்பாவையே ஒரு திருவாராதனம் தான். அதுல எல்லா இதுவும் இருக்கு. போத்தியாசனம் இருக்கு, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது அலங்காராசனம் எல்லாமே இருக்கு இல்லையா. அதுல சொல்றா, எடுத்த உடனே சொல்றாளே அவ, ஏன்னா கண்ணனுக்கு ஆராதிக்க தானே போறா அவ. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோங்கிறா. எடுத்த உடனே முதல்லயே ஆரம்பத்துல சொல்லிட்டா, என்ன பண்ணக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, மேலையார் செய்வனங்கள் தான். நமக்கு அனுஷ்டானங்கள் பெரியவா காமிச்சு கொடுத்து செய்யணுமே தவிர நாம மாத்தி செய்யக்கூடாது. திருவாராதனம் பண்ணும் பொழுது வேற எந்த விஷயமும் பேசக்கூடாது. பகவத் நினைவிலேயே நாம இருந்துட்டு பண்ணணும்ன்றதுனாலதான் எங்க அபசாரம் போறதோன்னு நினைச்சுக்கணுமா. அதுதான் சர்ப்பவத் பீதிங்கிறாருங்க. அப்போ புத்திரவத் ஸ்நேகமும் சர்ப்பவத் பீதியும் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இங்க எவ்வாறு சாதிச்சதுக்கான திருஷ்டாந்தங்கள் அடியன் விண்ணப்பிச்சுட்ட. டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அடுத்தது நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல பாக்கி பார்க்கலாம். இப்ப இது 4 பிரகடனம் சொல்லி கடைசியில இது இந்த முதல்ல எடுத்த உடனே வைஷ்ணவத்துவம் ஆரம்பிச்சு கடைசியில முடிக்க செய்வோம். பாகவத விற்த்தாந்தத்துலதான் முடிக்கிறாரு. இது இன்னும் பாக்கி 7-8க்கு மேல இருக்கு. நம்ம அடுத்ததுல பாத்துக்கலாம். அடியன் ராமானுஜதாசன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்பீச், ரொம்ப நல்லா இருந்தது. புது ஆங்கிள் இருந்தது. நவ் மிஸ்டர் மதனகோபால், ரங்கராஜன் மதனகோபால் டாக் அதை பத்தி சொல்லுவார் கொஞ்சம். நமஸ்காரம் அடியன். நமஸ்காரம் மேடம். ரொம்ப அருமையாக சொன்ன. ஆக்சுவலாக பிரமேய ரத்னம்ங்கிற ஒரு புது எல்லாருக்கும் பரிச்சயப்படாத ஒன்று எடுத்து அதில் எப்படி விஷயங்களை சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப அருமையாக சொன்னேன். இந்த வைஷ்ணவத்துவம் அதுதான் முக்கியமானது. நேத்தி கூட யாராவது இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 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 இது என்னன்னாக்க, எம்பார் எந்த கிரந்தமும் பண்ணலையே அப்படின்னு தோணித்து. ஸ்ரீநிதி சுவாமி சொன்னால் ஆக்சுவலாக விஞ்ஞான ஸ்துதின்னு ஒன்று பண்ணியிருக்கிறதா இருக்கு, நம்ம அது லுப்தமாக இருக்குது, நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு. அவர் எழுதாத ஒரு விஷயம். பட் ஆக்சுவலாக இந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்கிற மாதிரி, வாயில் கைவிட்டேனோ எம்பாரை போலேன்னு அவர் அந்த அந்த ஒரு ஜீவன் துடிக்கிச்சா அதுக்கு அந்த தயை, காருண்யம், வாத்சல்யம் இதுதான் அடிவேர். வைணவத்துக்கான ஆணிவேர் அதுதான். அந்த வைணவத்துவம்ங்கிறது எல்லா டெஃபினேஷன் எல்லாத்துலேயுமே கடைசியில் முடியச்சு. அதுதான் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் ஆச்சாரியரை பற்றி சொல்லணும்னா அந்த ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் சொன்னால் போகிறோம். அவர் எல்லாமே வைணவத்தை டிஃபைன் பண்ணுறார். ஸோ அந்த அப்படிப்பட்ட வைஷ்ணவத்துவம் பற்றியும் அதை தொடர்ந்து பாரதந்திரியம் ஒரு ப்ளஸ் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆராதனை கிரமம்னு ரொம்ப அழகாக சொன்னேன். இன்ஃபேக்ட் நம்ம இதில் கேட்டுருக்க எல்லாம் அடுத்தரில் இன்க்ளூடிங் மீ ஆராதனை பண்ணச்ச இது நீங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு பண்ணுவோம். பண்ணுவோன்னு கூட சொல்லக்கூடாது, பகவான் நம்மளை பண்ண வைப்பான். பட் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக சொன்னேன். அது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய வேதாந்த விஷயத்தில் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு மிக்க நன்றி. இது ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் திரும்பி 2வது தடவை எங்களுடைய உரையாடினது ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் மேலும் நீங்கள் எங்களோட கலந்துட்டு வைணவத்துறையில் பேசணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இங்கே ஜாயின் பண்ண எல்லா அடியவர்களுக்கும் எங்கள் நன்றி. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா எல்லாரும் இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குச்ச அதை ஒதுக்கி தள்ளிட்டு
நம்ம வந்து வைணவம் முக்கியம், நம்ம சம்பிரதாயம் முக்கியம், எம்பாருடைய பங்களிப்பு முக்கியங்கிறத வந்து காமிக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் லாகின் பண்ணி கேட்டது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக இது வந்து இது இஸ் அ குட் சைன் ஃபார் வைஷ்ணவிசம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. வைணவத்துறை இது ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்களுக்கு வைணவத்துறைக்கும் நன்றி. தேங்க்யூ. Thank you, one and all. We officially end the meeting. The video will be up in a couple of hours. Thank you. தேங்க்யூ.